காலகட்டங்களிலும் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. இவைகளில் இருந்து நம் இருதயத்தை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் இருதய நிபுணர் டாக்டர் பிரியா சொக்கலிங்கம் அவர்கள். நம் வீடியோலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அனைவருக்கும் காலை வணக்கம். சில வாரங்களாக நேயர்களுடன் உணவு சம்பந்தப்பட்ட வாழ்க்கை முறை மாற்றங்கள், உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட மாற்றங்கள், இவை எல்லாத்தையுமே நாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி இதய நோயாளிகள், மாரடைப்பு மற்றும் வேறு இதய சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் உடையவர்கள், அதிலிருந்து மீண்டு வந்தவர்கள் என்ன மாதிரியான உணவு வகைகளை எடுத்துக்கொள்ளலாம், எதில் கவனம் அதிகமாக செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத இப்போது கொஞ்சம் பார்க்க போகிறோம். இது எல்லாருமே கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு ப்ரோக்ராம். ஸோ இந்த முதல் படத்தில் பாருங்கள், இந்த ஃபுட் பிரமிட் ஒன்று காமிச்சிருக்கேன். இந்த ஃபுட் பிரமிட் நம்மளுடைய உடம்பில் சேரக்கூடிய ஊட்டச்சத்து, பேலன்ஸ்ட் டயட், சரி விகித ஊட்டச்சத்தா இல்லையா அப்படிங்கிறத இந்த ஃபுட் பிரமிட் நமக்கு எடுத்து காட்டிடும். ஸோ இந்த ஃபுட் பிரமிடில் கீழ்பாகத்தில் நீங்கள் பார்க்குறது காய்கறிகள், பழங்கள். ஸோ இந்த காய்கறிகள், பழங்கள் மற்றும் அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடியது இந்த தால் அப்படின்னு சொல்லுவோம், பீன்ஸ் இல்லாட்டி பருப்பு வகைகள். ஸோ இந்த மாதிரியான பொருட்களை நாம் நிறைய உட்கொள்ள வேண்டும். எஸ்பெஷலி இது மாரடைப்பு போன்ற வியாதிகள், டயபெட்டிஸ் போன்ற வியாதிகள் பற்றியும் நம்ம போன எபிசோடில் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரியான இதயம் மற்றும் இரத்த குழாய் சம்பந்தப்பட்ட வியாதிகளுடையவர்கள் இந்த உணவுப் பொருட்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கும் மேலே பார்த்திங்கன்னா நீங்கள் ஹோல் கிரெயின்ஸ் அண்ட் கிழங்கு சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்களை பார்க்குறீங்க. ஸோ இது டெஃபினட்டாக நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியமானது. நல்ல அளவில் ஒரு நாளைக்கு தினமுமே நம்ம சேர்த்து கொள்ளலாம். கிழங்கு வகைகளை குறைத்து கொள்ளலாம், ஏனெனில் உடம்பில் சர்க்கரை அதிகமாக அதை உண்டு பண்ணி விடுகிறது. ஸோ முழு தானியங்கள், ஹோல் கிரெயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஹோல் வீட்டுன்னு சொல்கிறோம், அப்புறம் ப்ரௌன் ரைஸ், அப்புறம் சிறு தானியங்கள், இது எல்லாமே தினமுமே சேர்த்து கொள்ள வேண்டும். அதற்கும் மேலே பார்த்திங்கன்னா புரதச்சத்து உள்ள உணவுப் பொருட்கள், பால், முட்டை, அப்புறம் உங்களுடைய நான்வெஜ் சாப்பிட்றவங்களாக இருந்தால் மீட், சீ ஃபுட், அப்புறம் மாமிசம். ஸோ இதெல்லாமே புரதச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள். இதில் முக்கியமாக நாம் கண்காணிப்பாக இருக்க வேண்டியது, பால் பொருட்களை நாம் அதிக கொழுப்போடு எடுத்துக்கொள்ளாமல் ஃபேட் ஃப்ரீ மில்க் அப்படின்னு சொல்கிறோம், கொழுப்புத்தன்மை குறைந்து இல்லை கொழுப்புத்தன்மையை நீக்கிய பால், இதை நாம் எடுத்துக்கொண்டால் டெஃபினட்டாக ரொம்ப நல்லது. மேலே இந்த பிரமிடில், இந்த முக்கோணத்தில் ரொம்ப ரொம்ப மேலே இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நாம் அடியோடு தவிர்க்க வேண்டும். அது எதெல்லாம்? ஸ்வீட்ஸ், அதாவது இனிப்பு பண்டங்கள், ஃப்ரைட் ஐட்டம்ஸ், வறுத்த பண்டங்கள், அதிக கொழுப்பு உடைய மாமிசங்கள். ஸோ இதெல்லாம் நாம் டெஃபினட்டாக அவாய்ட் பண்ணணும். ஸோ முக்கியமாக காய்கறி, பழங்கள், தோலோடு, இப்போ இந்த ஹார்ட்டுக்கே ரொம்ப ரொம்ப நல்லது இதுதான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு நாளைக்கு 5 அல்லது 6 போர்ஷன்ஸ்னால் ஒரு போர்ஷன் கிட்டத்தட்ட ஒரு சின்ன கப் அளவு, ஒரு 80 கிராம் அளவுன்னு சொல்கிறோம். ஸோ ஒரு நாளைக்கு 5 அல்லது 6 போர்ஷன்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். இது எந்த ஃபார்ம்லனாலும் இருக்கலாம். வெஜிடபிள்ஸ்ன்னு பார்த்தா பொரியலாக இருக்கலாம், கூட்டாக இருக்கலாம், சாலடாக இருக்கலாம், சூப்பாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி காய்கறிகளை நிறைய விதத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பழங்கள் முடிந்த அளவுக்கு முழு பழங்களாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது சாறாகவோ ஜூஸாகவோ இல்லை ரொம்ப அடித்தோ எடுக்காமல் நல்லா பழமாகவே அதை கட் பண்ணி சாப்பிட்றது தான் பெஸ்ட்டு. தோலோடு எடுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு பார்த்தோம். அதுக்கடுத்தது ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியமானது நட்ஸ். ஸோ பிளான்ட் பேஸ்ட் ஃபுட்டில் கொலஸ்ட்ரால் கிடையாது. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கருத்து, எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கணும். நிறைய பேர் நட்ஸ் இப்போ ரொம்ப அவாய்ட் பண்ணுறோம் டாக்டர், அதில் கொலஸ்ட்ரால் நிறைய இருக்கிறதுனால அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு தவறான கருத்து. பிளான்ட் பேஸ்ட் ஃபுட்ஸில் தாவரத்துலேருந்து வரக்கூடிய உணவுப் பொருட்களில் கொலஸ்ட்ரால் கிடையாது. அதில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்புச்சத்து நல்ல கொழுப்புச்சத்து, அது ஹார்ட்டை நல்லா ஸ்ட்ராங்காக வலுவாக வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உணவுப் பொருள். ஸோ எல்லா நட்ஸுமே ஒரு கை அளவு தான். ஸோ ரொம்ப அதிகமாக இல்லாமல் ஒரு கைப்பிடி அளவு, ஒரு 10லேருந்து 12 நட்ஸ், மிக்சட் நட்ஸ் ஒரு நாளைக்கு, அது தோலோடு நல்லா கடித்து சாப்பிடும்போது அதில் இருக்கிற அந்த
unsaturated fatty acids, முக்கியமாக omega-3 omega-6, ஸோ கரெக்ட் ரேஷியோவில் இதெல்லாம் இருக்கிறதுனால நட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தி. ட்ரைட் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாருமே எடுத்துக்கலாம். டயபெட்டிஸ் இருக்கிறவங்களா இருந்தால் ட்ரைட் ஃப்ரூட்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நட்ஸும் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸும் நல்லா எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து நம்ம இந்த ஸ்லைடில் பார்க்குறது வந்து இரும்பு சத்து இதயத்துக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதுங்க. இரும்பு சத்துனா நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய அயன் கண்டென்ட் இல்லையா, இதை வந்து பிளட் டெஸ்ட்டில் ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறது கரெக்டான அளவு ஹெல்த்தி லெவலில் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இது கிட்டத்தட்ட 12 கிராம்ஸ்லேருந்து 14 to 15 கிராம்ஸ் வரைக்கும் பர்சன்டேஜ் வரைக்கும் பிளட்டில் இருக்கும். இது வந்து நார்மல் ஹீமோக்ளோபின் லெவல். இது கம்மியாக இருக்கும்பொழுது இதை அனீமியா அப்படின்னு சொல்கிறோம், ரத்த சோகை அப்படின்னு சொல்கிறோம். ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு அனீமியா டெஃபினட்டாக அவங்க அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அனீமியா வந்து இதய கோளாறுகளை அதிகமாக்கும். அதே மாதிரி இதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அனீமியா வரத்துக்கும் நிறைய வாய்ப்பு உண்டு. ஸோ இது ரெண்டுமே ஒரு விஷியஸ் சைக்கிள் மாதிரி ஆகிடும். அதை தவிர்க்கணும். நல்ல ரத்த சோகை இல்லாமல் நல்ல குட் லெவல் ஆஃப் ஹீமோக்ளோபின் நம் உடலில் இருக்க வேண்டும். ஸோ அதற்கும் சில முக்கியமான உணவுப் பொருட்களை சேர்த்து கொள்ளணும். இந்த படத்தில் பார்க்குறீங்க. நம்ம உணவு டிஷ்ஷஸ் வெரைட்டிஸ்லேயே முருங்கை இலை மிக முக்கியமான ஒரு ஹை அயன் கண்டென்ட் உள்ள டிஷ். ஸோ முருங்கை இலையை தினமுமே முடிந்த அளவுக்கு வாரத்தில் 3-4 முறைகளாவது உணவில் சேர்த்து கொள்ளலாம். அதே தவிர காஞ்ச திராட்சை, அப்புறம் நம்மளுடைய மீட் அதாவது மாமிசம் சாப்பிட்றவங்களுக்கு அதுலேயும் நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது. ஸோ நல்ல லீன் மீட் எடுக்கணும். ரொம்ப கொலஸ்ட்ரால் ஃபேட் அதிகமாக இருக்கிற மீட் எடுக்கக்கூடாது. அதுலேயும் அயன் கண்டென்ட் இருக்குது. முட்டையில் அயன் நல்லா இருக்குது. எல்லா கீரை வகைகளையும் அயன் இரும்பு சத்து நன்றாக இருக்கிறது. அதை தவிர முழு தானியங்கள், நம்ம அந்த முழு தானியங்கள்னு சொல்லும்போது அந்த அவுட்டர் லேயரோடு எடுக்கும்பொழுது அதுலேயும் நல்ல அயன் கண்டென்ட், ப்ரோட்டீன் கண்டென்ட் எல்லாமே இருக்குது. சோயான்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த சோயாலேருந்து எடுக்கக்கூடிய டோஃபு, அந்த பன்னீர், சோயா பன்னீர் தான் டோஃபுன்னு சொல்கிறோம், அதுவுமே ரிச் இன் அயன். ஸோ இந்த மாதிரியான அயன் ரிச் ஃபுட்ஸை எல்லாருமே எடுத்துக்கணும். அந்த ஹார்ட் அட்டாக் போன்ற வியாதிகள் வந்தவர்களுக்கு அயன் சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்போம். கொஞ்சம் ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் நாளைக்கு அயன் சப்ளிமெண்ட்ஸ் மாத்திரையாவோ இல்லை டானிக்காவோ கொடுத்துட்டு அந்த டியூரிங் தட் அந்த கார்டியாக் ரீஹபிலிட்டேஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த மறுசீரமைப்பு திட்டம் சில மாதங்களுக்கு அவங்க அந்த டானிக் எடுத்துட்டு அதே சமயத்தில் அவர்களுடைய உணவு முறை மாற்றங்களினால் நல்ல அயன் ரிச் உணவுகளை அவர்கள் உட்கொள்ள வழி வகுத்து விட்டு அதற்கப்புறம் அந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் நிறுத்திடலாம். ஸோ என்னதான் விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் நம்ம அயன் சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுத்தாலுமே அதை விட நாம் உணவில் அதை உட்கொள்ளும் பொழுது நல்ல அப்சார்ப்ஷன், நல்ல ஒரு பயன் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இரத்த சோகை வந்து நம்ம எல்லாருமே ப்ரிவென்ட் பண்ணணும். அப்படியே டாக்டர் கண்டுபிடிச்சா அவங்களுக்கு உடனே நாம் ஒத்துழைப்பு கொடுத்து நல்ல அயன் ரிச் ஃபுட்ஸாக நாம் எடுக்க ஆரம்பிக்கணும். நாம் வாழும் சமூகமானது நன்மைகளையும் தீமைகளையும் உள்ளடக்கியவை. இவைகளில் நன்மைகள் எவை, தீயவைகள் எவை என்று எவ்வாறு அறிந்து உணர்ந்து வாழ்வது என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோ லேவா நிகழ்ச்சி அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய மருத்துவ தேவைகள் என்பது பல மடங்கு அதிகரித்து விட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். முக்கியமாக பெருகி வரும் மக்கள் தொகை, அதன் அடிப்படையில் நோய்களும் கூட மிகப்பெரிய அளவிற்கு இன்றைக்கு பெருகி வருகின்றன. ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட மக்களுக்கு பல்வேறு விதமான நோய்களும் பிரச்சனைகளும் இன்றைக்கு அதிகரித்திருக்கின்றன. அதை ஒட்டி மருத்துவம் என்பதும் கூட இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வர்த்தகமாக உருமாறி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது இந்த மருத்துவத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயங்கள் என்ன என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. ஏனென்றால் நம் நாடு என்பது பெரும்பாலும் ஏழைகளை கொண்ட ஒரு நாடு, வறிய மக்களை கொண்ட ஒரு நாடு. எல்லோரும் தனியார் மருத்துவத்தை நோக்கி சென்று விட்டார்கள். தனியார் மருத்துவம் தான் இங்கு முதன்மையாக இருக்கிறது என்பது போன்ற ஒரு தோற்றம் பொதுவாக உருவாக்கப்படுகிறது. ஆனால் உண்மை அதுவல்ல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீர்கள் என்றால் தமிழக மக்களில் சுமார் 80% மக்கள் அரசு பொது சுகாதார மையங்களை, அரசு மருத்துவமனைகளை நம்பித்தான் இருக்கிறார்கள்.
ஏனென்றால் இன்றைக்கு தனியார் மருத்துவமனைகள் நிர்ணயிக்கக்கூடிய கட்டணங்களை செலுத்தக்கூடிய நிலையில் பெரும்பாலும் நம்முடைய பெரும்பாலான மக்கள் இல்லை என்பதை நாம் யதார்த்தத்தில் பார்க்கிறோம். அப்படி இருக்கிற போது தமிழகத்தினுடைய இந்த பொது மருத்துவ கட்டமைப்பு என்பது மிக மிக பிரம்மாண்டமானது. நீங்கள் வடநாடுகளுக்கு சென்று பார்த்தால்தான் தெரியும் தமிழகத்தில் எந்த அளவிற்கு இந்த பொது கட்டமைப்பு என்பது ஒரு வலிமையாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. சுகாதார கட்டமைப்பு வலிமையாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவம் என்பது மருத்துவ காப்பீடுகள் போன்ற விஷயங்களை எல்லாம் அரசு ஏற்றுக்கொண்டது முதலான பல விஷயங்களின் வழியாக ஏழை மக்களுடைய எளிய மக்களினுடைய சுகாதாரம் சார்ந்த அல்லது உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் பலவற்றை அரசு பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படி பார்க்கிற போது தமிழகத்தினுடைய பொது மருத்துவ கட்டமைப்பு என்பது தனிச்சிறப்பு வாய்ந்த ஒன்று. ஆனால் நாம் நீண்ட காலமாக உருவாக்கிய இந்த பொது மருத்துவ கட்டமைப்பை நாம் மக்களுக்கு முழுமையாக பயன் தரத்தக்க வகையில் செயல்பட செய்கிறோமா என்பது மிக முக்கியமான கேள்வி. அப்படி பார்க்கிற போது தமிழகத்தினுடைய இந்த பொது மருத்துவ கட்டமைப்பு தொடர்பான சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தில் மொத்தம் 1900 பொது சுகாதார மையங்கள் இருக்கின்றன. இது மிகப்பெரிய எண்ணிக்கை என்று தான் சொல்ல வேண்டும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு கிராமங்களில் கூட இந்த பொது சுகாதார மையங்கள் இருக்கின்றன. இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொது சுகாதார கட்டமைப்பு அல்லது பொது மருத்துவமனை கட்டமைப்பு தமிழகத்தினுடையது. ஆனால் இந்த மருத்துவமனைகளில் பணியாற்றக்கூடிய மருத்துவர்களினுடைய எண்ணிக்கை என்று பார்த்தால் மிக குறைவாகவே இருக்கிறது என்று குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுகின்றன. முக்கியமாக அரசு பொது மருத்துவமனைகளில் பணியாற்றக்கூடிய மருத்துவருடைய எண்ணிக்கை எவ்வளவு என்று பார்த்தால் அது 18,000 பேர் மட்டும்தான் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் தமிழகத்தினுடைய 18,000 பேர் மட்டும்தான் பணிபுரிகிறார்கள். ஆனால் தமிழகத்தினுடைய மொத்த மக்கள் தொகை என்பது 7 கோடி. அப்படி இருக்கிற போது உலக சுகாதார மையம் ஒரு வழிகாட்டுதலை வழங்கி இருக்கிறது. 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் என்கிற விகிதத்தில் மருத்துவர்கள் ஒரு இடத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த செய்தி. ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 5000 பேருக்கு ஒரு மருத்துவர் தான் இருக்கிறார் என்பது ஒரு வருந்தத்தக்க ஒரு செய்தியாக இருக்கிறது. இது அதோடு மட்டுமல்ல, இன்னும் இதற்கு பின்னால் பல செய்திகள் இருக்கின்றன. அதாவது இந்த வெறும் 5000 பேர் என்பது அவருடைய மொத்த எண்ணிக்கை வெறும் 18,000 என்று சொன்னேன். அப்படி இருக்கிற போது ஒவ்வொரு மருத்துவரும் எவ்வளவு நோயாளிகளை பார்க்கலாம் என்று ஒரு கணக்கு இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது ஒரு நோயாளி ஒரு மருத்துவர் ஒரு நாளைக்கு 20லிருந்து 30 நோயாளிகளை பார்க்கலாம். அதாவது பொது சிகிச்சை பிரிவில். இதே விசேஷ சிகிச்சை பிரிவில் என்றால் 10க்கும் குறைவான நோயாளிகளைத்தான் பார்க்க வேண்டும் என்பது விதி. ஏனென்றால் அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த நோயாளிக்கு உரிய கவனத்தை அந்த மருத்துவர் கொடுக்க முடியும். அப்பொழுதுதான் ஒரு உரிய சிகிச்சை என்பதை அக்கறையுடன் செலுத்த முடியும் என்று தொடர்ந்து உலக சுகாதார மையம் வலியுறுத்தி வருகிறது. ஆனால் இந்தியாவில் என்ன நடக்கிறது என்று பார்த்தால் நாம் இப்பொழுது இந்த மருத்துவருடைய எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் மிக குறைவாக இருப்பதனால் கிட்டத்தட்ட ஒருவர் ஒரு நாளைக்கு சுமார் 200 நோயாளிகளை கூட பார்க்க நிர்பந்திக்கப்படுகிறார். சிறப்பு மருத்துவர்கள் 30-40 பேரை கூட பார்க்க நிர்பந்திக்கப்படுகிறார்கள். இது உண்மையிலேயே அந்த சிகிச்சையினுடைய தரத்தை பெருமளவு குறைக்கிறது என்று நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அதில் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய மற்றொரு அம்சமும் இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், இப்பொழுது நீங்கள் வெளிநாடுகளில் எடுத்துக்கொண்டால் 500 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறார். ஆனால் இந்தியாவில் அது 10 மடங்கு 5000 பேருக்குத்தான் ஒரு மருத்துவர் இருக்கிறார் என்கிற செய்தியை நாம் பார்க்கிற போது நாம் உண்மையிலேயே அரசு மருத்துவமனைகளினுடைய பயன்பாட்டை, அதனுடைய திறன்பட்ட செயல்பாட்டை குறைக்கிறோம் என்பதை வருத்தத்துடன் இங்கே பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. இதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்பது மருத்துவ காலியிடங்கள் அவை ஏற்படுகிற போது அரசு அந்த இடத்திற்கு உடனடியாக புதிய மருத்துவர்கள் நியமிப்பதில்லை. தேவைக்கேற்ப மருத்துவர்களையும் அதிக அளவில் நியமிப்பது கிடையாது. இருக்கிற மருத்துவர்களுக்கே அதிக அளவில் பணிச்சுமையை தொடர்ந்து ஏற்படுத்துவதன் வழியாக பாதிக்கப்படுகிறவர்கள் நோயாளிகள் மட்டுமல்ல, மருத்துவர்களும் தான். ஆகவே இந்த விதத்தில் பெரும்பான்மை மக்களுக்கு 80% மக்களுக்கு உயிராதாரமாக இருக்கக்கூடிய பொது சுகாதாரத்துறையில் மருத்துவர்களுடைய செவிலியர்களுடைய எண்ணிக்கையை பெருமளவு அதிகரிப்பது என்பது அரசுடைய பொறுப்பு. மொத்தமே தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் இவ்வளவு மக்கள் வாழக்கூடிய ஒரு மாநிலத்தில் தனியார் மருத்துவமனைகளில் பணியாற்றக்கூடிய மருத்துவர்களுடைய எண்ணிக்கை 40,000ஆகவும் அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றக்கூடிய மருத்துவர்களுடைய எண்ணிக்கை 18,000ஆகவும் இருக்கிறது என்று சொல்லுகிற போது ஒட்டுமொத்தமாகவே 7 கோடி மக்கள் தொகையை கொண்ட மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த மருத்துவர்களுடைய எண்ணிக்கை 60,000க்கும் கீழ் என்பது ஒரு ஆபத்தான எண்ணிக்கை. இவ்வளவு குறைவான மருத்துவர்களை வைத்துக்கொண்டு நாம் ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு மாநிலத்திற்கே நாம் சிகிச்சை அளிக்க முடியாது. ஆகவே நம்முடைய மருத்துவம் என்பது மக்கள் மருத்துவமாக இருக்க வேண்டும் என்றால்
மருத்துவருடைய எண்ணிக்கை பெருமளவு அதிகரிக்க வேண்டும், கிராமப்புறங்கள் பணியாற்றக்கூடிய மருத்துவருடைய எண்ணிக்கையை நாம் ஊக்குவிக்க வேண்டும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அது நமக்கு சிறந்த வழிகாட்டுதலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி மையத்தின் இயக்குனர் நல்லாமூர் முனைவர் கோ பெரியண்ணன். ஒரு தமிழக கல்வி வளர்ச்சி ஆராய்ச்சி மையத்தோட இயக்குனர் அப்படிங்கிற முறையிலையும் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அப்படிங்கிற முறையிலையும் கல்வி அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது, இதில் எந்த மாதிரியான ஒரு கருத்துக்கள் எல்லாம் இன்னைக்கு புகுத்த வேண்டிய ஒரு கட்டாய சூழல் இருக்கும். ஒரு ஆராய்ச்சி அப்படின்னு வரும்போது இவங்களுடைய ஆய்வு சார்ந்த கருத்துக்கள்னு பல விஷயங்களை நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி மையத்தோட இயக்குனராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். கல்வி வளர்ச்சி ஆய்வு அப்படின்னு நம்ம பேசும்போது நீங்கள் அடிப்படையில் ஒரு ஆசிரியராக இருந்திருக்கீங்க, ஓய்வு பெற்ற ஒரு தலைமை ஆசிரியராக உங்களோட பணிகளை சிறப்பாக செஞ்சுருக்கீங்க. அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு ஆசிரியர் பணி அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது, ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கறதுன்றதை தாண்டி தலைமை ஆசிரியர் அப்படின்னு வரும்போது இன்னும் எந்த மாதிரியான ஒரு கூடுதல் பொறுப்புகள் நிறைந்ததாக இருக்குது. இப்போ நீங்கள் பண்ணிட்டுருக்க இந்த ஆய்வுகள் மூலமாக ஒரு பாடத்திட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான ஒரு கருத்துக்களை உள்ளடக்கியதா ஒரு பாடம் இருக்கணும், அதுவும் மொழி பாடம் அப்படின்னு வரும்போது ஒரு புரிதல், அந்த ஒரு மாணவனை செம்மைப்படுத்துது, அவனுடைய வாழ்க்கை கல்வியை சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள்ல மொழி பாடம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. இன்றைய கல்வி சூழல் எப்படி இருக்கு, புதிய மாற்றங்கள் அப்படின்னு வரும்போது அந்த மாற்றம் எப்படி பயணப்பட்டு போகணும் அப்படிங்கிற அவசியத்தில் இருக்கு. இப்படி நிறைய கருத்துக்களை எங்களோட இன்னைக்கு நீங்க முழுமையா பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல ஒரு தலைமை ஆசிரியரா உங்களுடைய பணி பத்தி சொல்லுங்க. நீங்க கடந்து வந்த பாதைகள்ல இந்த பணி எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்திருக்கு? தலைமை ஆசிரியர் என்பவர் அந்த பள்ளியில் ஒரு தூண் போன்றவர். எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் தலைமை ஆசிரியர் தான் பொறுப்பு. ஒரு பள்ளி நல்ல நிலையிலே வருகிறது என்றாலும் அல்லது வேறு மாதிரி சென்றாலும் அதற்கெல்லாம் பொறுப்பானவர் தலைமை ஆசிரியர் தான். தலைமை ஆசிரியர் தன்னுடைய பணியை செவ்வனே செய்தால் அந்த பள்ளியினுடைய வளர்ச்சி மேலும் மேலும் வளரும். அப்படி செங்கற்பட்டு அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருந்து 9 ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றிய காரணத்தினாலே தமிழக அரசினுடைய விருதையும் தேசிய நல்லாசிரியர் விருதை டாக்டர் அப்துல் கலாம் அவர்களிடம் 2002ஆம் ஆண்டிலே பெற்று கல்வியிலே பல்வேறு நூல்களை எழுதி 6ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் போன்ற அந்த பாடங்களை எல்லாம் எழுதி ஒரு ஆசிரியனாக ஒரு எழுத்தாளனாக திகழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆசிரியர் பணி என்பது அறப்பணி. அந்த பணியை செவ்வனே செய்தால் நாட்டுக்கு நன்மை பயப்பது மட்டுமல்ல, மாணவர்களும் நம்மை மறக்காமல் இருக்கின்ற வகையிலே இந்த தலைமை ஆசிரியர் பணி செம்மையாக இருந்தது என்பதை தங்களுக்கு தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கண்டிப்பாக சார். தலைமை ஆசிரியர் அப்படின்னு வரும்போது கூடுதல் பொறுப்பு இருக்குது. எது நடந்தாலும் அவருக்கு காரணமானவர் அப்படின்னும் போது அது நல்ல முறையில் செயல்பட்டாலும் சரி, பிரச்சனைகள் வந்தாலும் சரி, பொறுப்பெடுக்க வேண்டிய ஒரு அவசியம். நீங்கள் பேசும்போது சொன்னீங்க 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் பாடத்திட்டம் தயாரிக்கிறதுல, புத்தகம் எழுதுறதுல உங்களுடைய பணிகளை நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்னும் போது ஒரு பாடநூல் தயாரிப்பு அப்படிங்கிறது அந்த காலகட்டம் எப்படி இருந்துச்சுங்க? ஒரு புத்தகம் ஒரு 6ஆம் வகுப்பு மாணவனுக்கு போய் சேரணும் அப்படின்னும் போது அந்த புத்தகம் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உள்ளடக்கியதாக இருக்கணும்? ஒரு புத்தகம் எழுதும் பொழுது பாடத்திட்டம் வகுத்து, கலை திட்டத்தையும் வகுத்து, நம்மிடத்தில் அந்த பாடநூலை எழுதும்படியாக பணித்த பொழுது அந்த சமுதாயத்துக்கு பயன்படுகின்ற வகையில், வாழ்க்கையிலே அவர்களுக்கு பயன்படுகின்ற வகையில் இந்த கல்வி திட்டம் அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் புத்தகம் எழுதணும். அப்படி புத்தகம் எழுதும்போது பெண் கல்வி முன்னேற்றம், அப்புறம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இது போன்ற நிலையில் பல்வேறு கருத்துக்களை உள்ளடக்கி இந்த பாடநூல் எழுதப்படுகிறது. அது மட்டுமல்ல, எழுதிய பிறகு அந்த மாணவர்களிடம் சென்று அந்த மாணவர்களுக்கு புரிகிறதா, அவர்கள் எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று அந்த ஆசிரியர் குழு அந்த பள்ளிகளுக்கு சென்று அதை ஆய்வு செய்வார்கள். இப்பொழுது திடுதிப்பு என்று அந்த பாடநூலை எழுதிவிட்டு செய்வது சரியில்லை. பாடநூல் என்று சொன்னால் 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் முயற்சி செய்து அதை செம்மையாக செய்தால்தான் அது சிறப்பாக இருக்கும்.
இப்பொழுதெல்லாம் 11ஆம் வகுப்புக்கு பாடநூல் என்றால் உடனே எழுதி உடனே பாடத்தை வைப்பதனால பல்வேறு இடர்பாடுகள் ஏற்படுகின்றன. எனவே பாடநூல் என்றால் அது நல்ல முறையில் எல்லோருக்கும் ஏற்ற வகையில் மாணவர்கள் மனப்பாடத்திறனை வளர்க்கிற வகையில் தான் பாடநூல் இருக்கிறது தவிர அவர்களுடைய புரிதல் ஆற்றலை வளர்க்கின்ற வகையில் இந்த பாடநூல் இல்லை. இப்பொழுதெல்லாம் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பெல்லாம் பார்க்கின்ற பொழுது மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெறுகிறார்கள். நினைவாற்றலை வளர்க்கின்ற அது தேர்வாகத்தான் இருக்கிறது. அவர்களுக்கு நல்ல புரிந்து கொள்ளுகின்ற திறனை வளர்க்கின்ற வகையிலே இந்த கல்வி திட்டத்தை அமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆண்டு 11ஆம் வகுப்பில் புகுத்தி இருக்கிறது. புதுமுறையில் என்னென்ன சிறப்புனா அந்த அதாவது மத்திய அரசாங்கத்துக்கு இணையாக இந்த மாணவர்களை உயர்த்த வேண்டும் என்பதற்காக இவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அப்படி முயற்சி செய்யும்போது திடீரென்று இந்த கிரேடு சிஸ்டம் இவைகளெல்லாம் வருவது அவ்வளவு பொருத்தமாக இருக்காது. ஏன் என்று சொன்னால் ஆராய்ந்து பல ஆண்டுகள் வல்லுநர் குழுக்களை ஆராய்ந்து, அதாவது நல்ல முறையிலே இருக்கின்ற என்னை போன்ற அதாவது தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றவர்களை எல்லாம் அழைத்து ஆலோசனை செய்து அதற்கு பிறகு தான் ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வர வேண்டுமே தவிர திடீரென்று ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வந்து செயற்படுத்துவது என்பது இயலாதது ஒன்று, அதுவும் முடியாத ஒன்று. ஏனென்று சொன்னால் இந்த காலகட்டத்திற்கு ஏற்ப இந்த கல்வியை மாற்ற வேண்டும். நினைவாற்றலை ஒழித்து அவர்கள் புரிந்து கொள்ளுகின்ற வகையில் இந்த கல்வி திட்டம் அமைய வேண்டும், பாடநூலும் அமைய வேண்டும், வினாக்களும் அமைய வேண்டும் என்பது முடிந்த முடிவு ஆகும். கண்டிப்பாக சார். ஒரு புத்தகம் தயாரிப்பு, புத்தகம் எழுதுதலில் பல ஆண்டுகள் அனுபவம் மிக்கவர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு இப்படி ஒரு முயற்சி அது சரியான முறையில் போகுமா அப்படிங்கிற விஷயங்களை ஆய்வு செய்து பாராமல் புதிய பாடத்திட்டம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அது நடைமுறைக்கு அடுத்த ஆண்டிலிருந்தே வரப்போகுது அந்த புத்தகம். அப்படிங்கும்போது இதில் சொல்ல விஷயங்கள் சரியான முறையில் போய் சேருதா அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆய்வு இன்னும் மேற்கொள்ளப்படலை. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஆய்வு செய்து அதற்கு பிறகு தான் இதை செயற்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் திடீர்திப்பி என்று சொல்லுகின்ற பொழுது திடீர் என்று கல்வி அறிவிப்பு வந்து கொண்டே இருக்கிறது. இந்த திடீர் அறிவிப்புகளினால பல்வேறு விதமான குழப்பங்களில் ஆசிரியர்களும் மாணவர்களும் குழப்பமடைகின்றார்களே தவிர தெளிவான சிந்தனை உடையவர்களாக இல்லை. எந்த கல்வி திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதில் ஆய்வு செய்து செய்ய வேண்டும். இப்போ தொடக்க கல்வியில் செயல்வழி கற்றல் என்ற ஒரு கற்றல் திட்டமானது வந்தது. ஒரு அதாவது ஆட்சிப்பணி அலுவலர் அந்த திட்டத்தை செயல்முறைப்படுத்தி முயற்சி செய்து கொண்டு வந்தால், ஆனால் அந்த திட்டத்தின்படி படித்த மாணவர்கள் 8வது வகுப்பு முடித்த பிறகு தமிழும் படிக்க முடியவில்லை, ஆங்கிலமும் படிக்க முடியவில்லை. இப்படி திண்டாடுகின்ற நிலை கல்வியிலே ஒரு தேக்க நிலை ஏற்பட்டு இருக்கிறது என்பதை கல்வியாளர்கள் அனைவரும் அறிந்தது ஒன்று. எனவே ஒரு திட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது அதை ஆராய்ச்சி செய்து இது மாணவர்களுக்கு ஏற்றதா, கிராமப்புற மாணவர்களுக்கு ஏற்றதா, நல்ல திறன் அடிப்படையில் அமைந்ததா என்பதை எல்லாம் ஆராய்ந்து செய்தால்தான் அந்த கல்வி வெற்றி பெறும். வெறுமனே மனப்பாட சக்தியை வளர்த்து அப்படியே ஒரு இயந்திரத்தை போல தாம் படித்ததை அப்படியே கொட்டுகின்ற நிலையிலே இந்த கல்வி இருந்தால் கல்வி சரியாக இருக்காது என்பது என்னுடைய கருத்து. இப்போது கல்வி பாடத்திட்டம் இதெல்லாம் நம்ம பேசும்போது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கல்வியோடு சேர்ந்து நீதி போதனைகள் இருக்கும். அதுக்கப்புறம் உடற்பயிற்சி, இந்த பிடி ஃபிசிக்கல் ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் உள்ளடக்கியது. இன்றைக்கி அரசு பள்ளிகளில் எவ்வளோ தூரம் அதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கேள்விக்குறி. இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்னா இந்த சாரணியர் இயக்கம் அப்படிங்கிறது நீங்களும் அதில் பொறுப்பில் இருந்திருக்கீங்கன்னும் போது இந்த என்சிசி, என்எஸ்எஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பள்ளியில் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? கல்வி என்பது மாணவர்களிடம் நல்ல ஒழுக்கத்தை வளர்ப்பதற்காக ஏற்படுவது தான் கல்வி. அந்த கல்வியை வளர்க்கக்கூடிய அந்த நிலைக்கு என்னன்னு பேருனா கல்வி இணை செயல்பாடுகள்னு பேர். வெறும் பாடம் மட்டும், ஓவியம் கிடையாது, விளையாட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது, மனப்பாடம் என்ற நிலையை மாற்றி அவர்கள் ஓவியத்திலேயும் அதற்கு அடுத்தது எந்த கலை நிகழ்ச்சிகளிலேயும் இந்த ஒழுக்கத்தை வளர்ப்பதற்காக ஏற்பட்டது தான் இந்த சாரண இயக்கம். இந்த சாரண இயக்கத்தில் நான் மாவட்ட செயலாளராக, மாவட்ட ஆணையராக, தலைமையக ஆணையராக பொறுப்பேற்று பல்லாண்டுகள் பணியாற்றி இருக்கிறேன். இப்படி பணியாற்றிய காலத்தில் இந்த சாரண இயக்கம்தான் தமிழ்நாட்டிலேயே, அதாவது இந்திய அளவிலே சிறந்து விளங்கியது மாவட்டம் என்று சொன்னால் அது தமிழகம்.
இந்த மாவட்டத்திலே சாரண இயக்கம் தலையெடுத்த காரணத்தினாலே மாணவர்கள் எல்லோரும் நல்ல ஒழுக்கமுள்ளவர்களாக, அந்த சாரண இயக்கத்திலே சேர்ந்தவன் ஒரு தடவை அந்த நல்ல ஒழுக்கம் உடையவனாக இருந்தால் காலம் முழுவதும் அவன் நல்லொழுக்கம் உடையவனாக இருந்தான். ஆரம்ப காலத்திலேயே சாரணத்தில் சட்டங்கள், வாக்குறுதி இவைகள்லாம் சொல்லி கொடுத்து விட்டால் அந்த மாணவன் வந்து உண்மையே பேசுவான், மாறா பற்றுடையவனாக இருக்கான், மற்றவர்களை நண்பனாக நேசிப்பான், அந்த மனம், மொழி, மெய்களில் தூய்மை உடையவனாக இருப்பான் என்ற கருத்துக்களை எல்லாம் சிறிய வயதிலேயே 6ஆம் வகுப்பிலேயே சொல்லி கொடுத்து அவர்களை அப்படியே வளர்த்து வந்த காரணத்தினாலே அந்த மாணவர்கள் எல்லோரும் நல்ல ஒழுக்கமுடையவர்களாக, பணிவு உடையவர்களாக, சிறந்தவர்களாக விளங்கினார்கள். அப்படிப்பட்ட இயக்கத்தில் நம்முடைய தமிழகம் நல்ல நிலையிலே, அதுவும் மாணவர்கள் வந்து பயிற்சி பெற்று டில்லிக்கு சென்று ஜனாதிபதியினுடைய விருதையெல்லாம் பெற்று வந்தார்கள். ஆனால் இப்பொழுது என்ன என்றால் படிப்பு என்ற நிலையிலே படிப்பு சென்று விட்டதே தவிர இந்த கலை இணை செயல்பாடுகளாகிய சாரண இயக்கம், ஜேஆர்சி, என்சிசி, என்எஸ்எஸ் போன்ற இயக்கங்களில் மாணவர்கள் சேராமல் படித்து அவர்கள் மன உளைச்சல் அதிகமாகிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. எனவே சாரண இயக்கத்தை மறுபடியும் மீட்டெடுக்கின்ற நிலையில் இந்த சாரண இயக்கம் ஒவ்வொரு பள்ளியிலேயும் 10 விழுக்காடு மாணவர்கள் சாரண இயக்க பயிற்சி பெற்றே ஆக வேண்டும் என்ற நிலை வந்தால் மாணவர்கள் நல்ல ஒழுக்கமுடையவர்களாக விளங்குவார்கள், சிறந்த பண்பாளர்களாக விளங்குவார்கள், நல்ல மனநிலையிலே அதாவது சிறந்தவர்களாக விளங்குவதற்கு வாய்ப்பு உண்டு. எனவே எல்லா பள்ளிகளிலேயும் சாரண இயக்கம் கட்டாயமாக இருக்க வேண்டும் என்று ஒரு ஆணையை வந்தால் இந்த நாடு நல்ல நிலையில் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. சாரணர் இயக்கம் பற்றினா நம்ம பேசும்போது ஒரு பள்ளி அப்படின்னு இருந்துச்சுன்னா அதில் வந்து அந்த மீடியம் ஆஃப் எஜுகேஷன் நம்ம பேசுகிறோம். முன்னாடி இருந்த காலகட்டத்திலாம் வந்து தாய்மொழி கல்வி இல்லை படித்தவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. இப்போது இங்கிலீஷ் மீடியம் ஆஃப் ஸ்கூல்ஸ் அதிகமாகிடுச்சு. ஸோ இந்த வழி கல்வியில் தான் நம்ம அதிகமாக போயிட்டுருக்கோம். ஒரு ஆசிரியராக தாய்மொழி கல்விங்கிறது எவ்வளோ தூரம் அவசியம்னு சொல்லுவீங்க? தாய்மொழி கல்வியில் படித்தாதான் நல்ல நினைவாற்றல் மட்டும் இல்லை, நல்ல சிந்தனை ஆற்றலும் வளர்க்கும். பெரிய பெரிய கல்வியாளர்கள் முதற்கொண்டு எல்லோரும் சொல்லி வருகின்ற ஒரு நிலை என்னென்னா தாய்மொழி வழி கல்வி தான் சிறந்தது. அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த அதாவது பெரிய பெரிய மனிதர்கள் எல்லோரும் தன்னுடைய தாய் வழியிலே சிந்தித்தான் மேலே வந்திருக்கிறார்கள். நம்முடைய நாட்டில் தாய் வழி கல்வியில் கொஞ்சம் சுணக்கம் காட்டப்படுகிறது. என்னன்னு சொன்னால் ஆங்கில வழி என்று சொல்லி எல்லா மாணவர்களும் ஆங்கில வழிக்கே சென்று விட்டதால் இப்போ கிராமப்புறத்தில் இந்த பள்ளியில் இருக்கின்ற மாணவர்கள் தரம் மட்டும் இல்லை, எல்லாம் இங்கிலீஷில் பேசுவதே உயர்வு என கருதி தமிழை தாழ்த்துகின்ற நிலை ஏற்படுகிறது. இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆங்கில வழியில் படிக்கின்ற மாணவர்கள் எல்லாம் தமிழை படிக்கின்ற வகையிலே கொண்டு வர வேண்டும். இப்பொழுது கல்வியில் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கிறது. என்ன என்றால் சமச்சீர் கல்வி படித்த மாணவர்கள் நல்ல முறையிலே விளங்கினார்கள், நல்ல மதிப்பெண் பெற்றார்கள். ஆனால் அவர்கள் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பிலே செல்லுகின்ற பொழுது அந்த மதிப்பெண்ணிலே கொஞ்சம் குறைகின்ற காரணத்தினாலே அவர்கள் அந்த கல்வியை உயர்த்த வேண்டும் என்பதற்காக இப்பொழுது பல்வேறு திட்டங்களை கொண்டிருக்காங்க. அதுவும் அந்த சிபிஎஸ்சி வழியில் படிக்கின்ற மாணவர்கள் 10ஆம் வகுப்பு வரைக்கும் படித்துவிட்டு 11, 12 அதிகமாக துன்பப்படுகின்ற அவல நிலை தமிழ்நாட்டிலே காணப்படுகிறது. சிபிஎஸ்சியிலே 10 மார்க் எடுத்தால்தான் வேறு பள்ளிக்கு மாறுகின்ற நிலையெல்லாம் இருக்கிறது. அவைகளையெல்லாம் மாற்றி தமிழ் படித்தவனுக்கு தமிழ்நாட்டிலே வேலை என்ற ஒரு நிலை உருவானால் இந்த தமிழ்நாடு தமிழ் கல்வியை உயரும் என்பது என்னுடைய திண்ணமான நம்பிக்கை. இன்றைய ஆசிரியருடைய நிலை எப்படி இருக்குங்கய்யா? ஒரு தலைமை ஆசிரியர் அப்படின்ற ஒரு பணியிலிருந்து ஓய்வு பெற்றிருக்கீங்க. ஒரு காலகட்டத்தில் ஆசிரியரை வந்து குரு தெய்வமாக மதித்த ஒரு இதையும் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி வந்து மற்றவங்களுடைய கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிலையில் ஆசிரியர் இருக்கிற சூழலையும் நம்ம பார்க்குறோம். இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஆசிரியர் என்பவர் தன்னலம் கருதாத தொண்டர். ஆசிரியர் பணி அறப்பணி. இந்த அறப்பணியை செவனே செய்கின்ற நிலையில் ஆசிரியர்களை உருவாக்க வேண்டும் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஒரு பிஎட் தேர்வு என்ற ஒரு தேர்வு வைத்து தேர்வில் வெற்றி பெற்றால் கூட அவர்கள் அந்த தகுதி தேர்வு என்ற ஒன்று டெட் என்ற ஒரு தேர்வு எழுதி வெற்றி பெற வேண்டும் என்ற நிலை இருக்கிறது. ஒரு தேர்வு எழுதிய பிறகு மறுபடியும் ஒரு தேர்வு எழுதி அவர்களை தேர்ந்தெடுப்பது என்பது ஆசிரியர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துகின்ற திட்டமாக செயற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆசிரியர்கள் தங்களுடைய சேவையை செம்மையாக செய்வதற்கு அவர்களுக்கு உரிமை தர வேண்டும். மாணவர்களை அடிக்கக்கூடாது,
மனம் நோக பேசக்கூடாது, எந்த தப்பு செய்தாலும் அவர்களை விட்டுவிட வேண்டும் என்று சொன்னால் ஆசிரியர்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. அவர்கள் எப்படி மாணவர்களை திருத்த முடியும்? அதற்கு முன்பெல்லாம் தமிழ் ஆசிரியர் என்றால் சனி ஞாயிறு என்று பார்க்காமல் மாணவர்களுடைய திறனை வளர்க்க வேண்டும் என்பதற்காகவே வெவ்வேறு ஊர்களுக்கு பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, அடுத்து கவிதை போட்டிக்கெல்லாம் அழைத்து சென்று அந்த மாணவர்களை நல்ல நிலையில் உருவாக்கினார்கள். அப்பொழுது தியாக மனப்பான்மையோடு அவர்கள் அந்த மாணவர்களை உருவாக்கினார்கள். மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இணக்கம் இருந்தது, நட்போடு பழகினார்கள். இப்பொழுது அந்த நட்பு நிலையெல்லாம் மாறி சனி ஞாயிறில் நமக்கு ஏன் இந்த வேலையை நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மையை இந்த நாட்டிலே இப்பொழுது உருவாக்கப்பட்டு விட்டது. தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு என்ற நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எந்த நேரமாக இருந்தாலும் மாணவர்களுடைய நலனே தன்னுடைய நலன் என்று கருதுகின்ற அந்த நிலை மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே ஆசிரியர்களை அவர்களுக்கு உரிமை கொடுத்து அவர்கள் விரும்பிய வகையிலே கல்வியை கொடுத்து அந்த கல்வியின் மூலமாக உயர்த்தினால்தான் இந்த நாடு நல்ல நிலைக்கு வரும். இப்பொழுது அதாவது செயல்வழி கற்றல் என்ற ஒரு திட்டம் இருந்தது. அந்த திட்டம் ஆசிரியர்கள் விரும்பவே இல்லை, ஆனால் திட்டத்தை செயற்படுத்தினார்கள். எனவே என்னன்னு சொன்னால் அவர்கள் விரும்புகின்ற வகையில் எந்த திட்டத்தையும் நாம் கொண்டு வர வேண்டும். அது இல்லாமல் அவர்கள் விரும்பாமல் கட்டாயமாக திணிக்கப்பட்டால் அந்த கல்வி சரியாக வராது. எனவே ஆசிரியர்கள் விரும்புகின்ற வகையிலே ஆசிரியர்களுக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்தால்தான் அவர்கள் நல்ல முறையில் தன்னுடைய பணியை செவ்வனே செய்வார்கள் என்பது உறுதி. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், திருக்குறள் ஒரு உலக பொதுமறை நம்ம சொல்கிறோம். இந்த ஒரு நூல் போதும் ஒரு மனிதனோட வாழ்க்கை செம்மையாகிறதுக்கும் வாழ்வியல் சார்ந்த ஒழுக்கத்தை கற்பிக்கிறதுக்கும் எப்படி ஒரு மனிதன் வாழணும் அப்படிங்கிற கருத்துக்கள் முழுவதையும் உள்ளடக்கிய ஒரு நூல் அப்படின்னா நம்ம திருக்குறளை சொல்கிறோம். பாடத்திட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் திருக்குறள் ஒரு பாடத்தில் இல்லாத தமிழ் புத்தகமே நம்ம பார்க்க முடியாது. அந்த ஒரு சூழலில் தான் இருக்கும். இன்னைக்கு திருக்குறள் எப்படி சொல்லிக் கொடுக்கப்படுது, மாணவர்களுக்கு அதை எப்படி கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க? இப்பொழுது திருக்குறள் பாடநூலில் மதிப்பெண் பெறுவதற்காக மட்டுமே இருக்கிறது. இதை படித்தால் ஒரு 10 மதிப்பெண் வரும் என்று சில பேர் படிக்கிறார்கள். இந்த திருக்குறளை விட்டுவிட்டு படிப்பவர்களும் இருக்கிறார்கள். எனவே திருக்குறளை கட்டாயமாக படிக்க வேண்டும் என்ற ஒரு திட்டமானது வகுத்து செயற்பட்டு கொண்டிருக்கிறது. 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை ஒவ்வொரு வகுப்பிலும் 15 அதிகாரம் அவர்களுக்கு நல்லொழுக்க கல்வி, நீதிநெறி கல்வியை புகட்ட வேண்டும் என்று இப்பொழுது முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அது பாடத்திட்டம் வகுத்து கொண்டிருக்கிறார்கள். பல நாளாகியும் அந்த பாடத்தை உள்ளே நுழைக்காமல் அப்படியே காலம் கடத்தி கொண்டே வருகிறார்கள். எப்பொழுதுதான் அதாவது திருக்குறளை மாணவர்களுக்கு போதிக்கிறார்களோ அப்பொழுதுதான் இந்த நாடு நல்ல நிலைக்கு வரும். பொய்யாமை ஆற்றின் அறம்பெறை செய்யாமை நன்றுனா அவன் பொய் பேச மாட்டான். அதே போல் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, நீ படித்தபடி நட அப்படின்னு சொல்லி கொடுக்குற நிலையில் இருக்கக்கூடியது திருக்குறள். அந்த திருக்குறளை படிக்கிறதுக்கே பயப்படுகின்ற அந்த திருக்குறளை விட்டு படிக்கின்ற நிலை இந்த தமிழக கல்வியில் மாற்றப்பட வேண்டும் என்பது உறுதி. அது மட்டும் இல்லாத இந்த நிலை, அதாவது 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை நீதிநெறி கல்வியில் கட்டாயமாக திருக்குறளை கற்பிக்க வேண்டும் என்ற நிலை எதிர்காலத்திலே வரலாம் என்று நம்புகிறோம். கண்டிப்பாக சார். திருக்குறள் ஒரு மனிதனை முழுமைப்படுத்தும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது தமிழ் கல்வி ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி மையத்தோட இயக்குனர் அப்படிங்கிற முறையில் உங்களுடைய ஆய்வுகள் சார்ந்து சொல்லுங்கள். தமிழ் கல்வியோட வளர்ச்சிக்கு உங்களோட ஆராய்ச்சி எவ்வளோ தூரம் உறுதுணையாக இருக்குது? தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனத்தின் மூலமாக பல்வேறு கல்வி நிலையங்களுக்கு சென்று தமிழ் எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பல்வேறு நூல்களை தமிழகத்தில் செயல்வழி கற்றல், தமிழகத்தில் அதாவது சமச்சீர் கல்வியும் சமுதாய செழுமையும் இப்படி பல நூல்களை எழுதி தெரிவித்து கொண்டே இருக்கிறோம். இந்த சமச்சீர் கல்வி என்பது வந்த பிறகு மாணவர்களிடம் ஒரு எழுச்சி காணப்படுகிறது என்பதை யாராலும் மறுக்கவே முடியாது. அப்படி கல்வி எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அது மனப்பாடத்திறனை வளர்க்கின்ற கல்வி மட்டுமல்ல, கிராமப்புறத்திலே இருக்கின்ற மாணவர்கள் படிக்கின்ற வகையிலே இந்த கல்வியானது அமைய வேண்டும். இப்பொழுது எல்லாம் ஆங்கில கல்வி என்று ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு 10 வண்டிகள் அழைத்து கொண்டு போய் இந்த அரசு பள்ளி மாணவர்கள் எல்லாம் சேர முடியாத நிலை ஏற்பட்டு விட்டது. இதற்கு காரணம் என்ன என்றால்
தமிழ் வழி கல்வியை செம்மைப்படுத்தினால்தான் அந்த ஆங்கில கல்வியை நாம் செம்மைப்படுத்த முடியாத நிலை வருங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆங்கிலன்னு போனால் என்ன தான் உருவாக்குறது? இப்பொழுதெல்லாம் நேற்று ஒரு கருத்தரங்கு நடந்தது. அதிலே சொன்னார்கள், இந்த கல்வி தமிழகத்திலே கல்வியை சீர்படுத்த வேண்டுமானால் இந்த அதாவது ஆங்கிலத்தோடு கலந்து பேசுகின்ற நிலையை அறவே ஒழிக்க வேண்டும். இந்த தமிழ்நாட்டிலே தான் ஆங்கிலம் கலந்து பேசுகிறார்கள். அயலகத்திலே வாழ்கின்ற நாங்கள் தூய தமிழிலே பேசுகிறோம் என்று மாநாட்டிலே, அதுவும் நேற்று நடந்த உலக தமிழ் எழுத்தாளர்கள் மாநாட்டிலே முடிவு செய்தார்கள். ஆகவே நாம் எல்லோரும் தமிழிலே பேசுகின்ற நிலை வர வேண்டும் என்பது முக்கியமான கருத்து. தமிழக கல்வி என்ன செய்கிறது என்று சொன்னால், அதாவது ஆசிரியர் தொழிலை செய்பவர்களுக்கு அதை செம்மைப்படுத்தினால்தான் இந்த தமிழ் கல்வி உருப்படும் என்பத காரணத்தினாலே ஆசிரியர்களுக்கெல்லாம் நாங்கள் ஒவ்வொரு பள்ளியாக சென்று ஒவ்வொரு கல்லூரியாக சென்று பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம். மாணவர்களும் பயிற்சி பெறுகிறார்கள். இப்படி பயிற்சி கொடுக்கும்போது ஆசிரியர்களே சரியாக எழுதாத நிலை இன்று தமிழகத்திலே காணப்படுகிறது. ஆசிரியர்கள் செம்மையாக இருந்தால்தான் மாணவர் செம்மையாக இருப்பாங்க. எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எப்படி செயற்படுகிறார்களோ அதை பொறுத்து தான் இந்த கல்வியானது அமையும். ஆகவே தமிழகத்தில் தமிழ் கல்வி கட்டாயமாக வருதல் வேண்டும் என்று வருகிறதோ அன்றுதான் தமிழ் கல்வி மேலும் மேலும் ஓங்கும் என்பதில் ஐயமே இல்லை. புதிய கல்விக் கொள்கை மத்திய அரசும் வெளியிட்டிருக்காங்க. உயர்கல்வின்னு வரும்போது நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் எதை ஒரு மாணவனுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கல்வியாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த 2016 புதிய கல்விக் கொள்கை என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதில் இந்த அதாவது சமஸ்கிருதம், ஹிந்தி ஆகிய மொழிகளை உள்ளே இணைக்கின்ற, அதாவது திணிக்கின்ற நிலையில் அந்த பாடத்திட்டம் அமைந்திருக்கிறது. 8ஆம் வகுப்பு வரையிலையும் ஒரு பையன் படித்து 9ஆம் வகுப்பு பிறகு போகும்போது அவன் தொழிற்கல்விக்கு போகணும், இன்னொருத்தன் நல்ல கல்விக்கு போகணும் என்று இரு பிரிவாக பிரித்து அந்த திட்டத்தை உருவாக்கினார்கள். அந்த திட்டம் தமிழகத்தில் செம்மையுறும் என்று சொல்ல முடியாது. ஏன் என்று சொன்னால் சமஸ்கிருதமும் இந்தியும் அந்த நிலையில் புகுத்தும் பொழுது அது ஏற்றதல்ல. ஆகவே தமிழ் கல்விக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். அந்த சிபிஎஸ்சி சிலபஸில் தமிழுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று வற்புறுத்திய காரணத்தினால அவர்கள் எல்லோரும் என்ன செய்கிறார்கள்னா தமிழை படித்தே ஆக வேண்டும் என்ற சூழலை உருவாக்க வேண்டும். எனவே இந்த சிபிஎஸ்சி என்ற ஒரு கல்வியானது புகுந்து இன்றைக்கு தமிழகத்தில் அந்த தமிழ் கல்வியை அழிக்கின்ற நிலையிலே இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். சிபிஎஸ்சி என்று ஓடிக்கொண்டே இருக்கின்ற அவர்களெல்லாம் மாறி தமிழக கல்விக்கு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. தமிழக கல்வி ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி மையத்தோட இயக்குனராகவும் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியராகவும், தலைமை ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு பணி எப்படி இருக்கு, இன்றைக்கு கல்வியோட நிலைப்பாடு எப்படி இருக்கு, மாற்றங்கள் எது கொண்டு வந்தாலும் அது வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்குற ஒரு கல்வியா அமைய வேண்டிய அவசியம் என்ன, தாய்மொழி எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது, அதன் மூலமா நம்ம கற்கிற கல்விதான் ஒரு புரிதலோட நம்மளுக்கு இருக்கும், இன்னைக்கு இருக்கிற சூழல் எப்படி இருக்கு, இதுல மாற்றம் அப்படின்னு கொண்டு வரணும் போது உங்களுடைய பார்வையில எப்படி மாற்றம் வரணும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்க முழுமையா பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. இலக்கிய தேடல்கள், வரலாற்று சான்றுகள், இவைகளில் இருந்து நாம் படிக்க தவறியவைகளை நமக்கு அழகு தமிழில் சிறு சிறு தொகுப்புகளாக தொகுத்து வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் விடியலைவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஜூன் 16 என்பதற்கு உலக அளவில் ஒரு மிகப்பெரிய முதன்மை உண்டு. 1963ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 16ஆம் நாள்தான் முதல் பெண்மணி இந்த உலகத்திலிருந்து பூமியிலிருந்து புறப்பட்டு போய் விண்வெளியில் தானாக மிதந்தார். அதற்கான நாள் இது. அது 63இலே நடந்தது. ரஷ்ய நாட்டை சார்ந்து வாலண்டினா என்கிற பெண் ஏவுகணையிலே பூமிக்கு வெளியிலே போய் பறந்து பூமியை சுற்றி பூமிக்கு வெளியில் விண்வெளியில் தவழ்ந்த முதல் பெண் என்கிற ஒரு பெரும் பெருமையை பெற்றார். அதற்கு முன்னால் அமெரிக்காவிலிருந்தும் போயிருக்கிறார்கள், ரஷ்யாவினுடைய ஆணும் போயிருக்கிறார். ஆனால் உலகத்திலேயே முதலாக ஒரு பெண்மணி விண்வெளிக்கு போன நாள் இந்த ஜூன் 16 தான். வாலண்டினா ரஷ்யாவில் இருக்கிற, அது மத்திய ரஷ்ய பகுதியில் இருக்கிற ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் தான் பிறந்தார். ஒரு விவசாய குடும்பம். அவருடைய தந்தையார் டிராக்டர் ஓட்டுநராக இருந்தார். அவருடைய தாயார் ஒரு மிகப்பெரிய துணி நிறுவனத்தில் கூலி ஆளாக வேலை பார்த்தார்.
தாயாரோடு சேர்ந்து இவரும் சில நாள்கள் அதே தொழிற்சாலையிலே வேலை பார்த்தார். ஆனால் படிக்கிற காலத்திலிருந்தே இவருக்கு விமானத்திலே பறக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை இருந்தது, விமானத்தை ஓட்ட வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தது. ரஷ்ய நாட்டில் பெண்களுக்கு அந்த உரிமைகளெல்லாம் ஒரு கட்டம் வரையில் வழங்கப்பட்டன. எனவே இவர் முதலில் அமெச்சூர் ஸ்கை டிரைவர் என்கிற அந்த பொறுப்பில் அந்த பணி அவருக்கு கிடைத்தது. ஓட்டி பழகுகிறவராக விண்வெளியில் ஓட்டுகிற விமானத்தை ஓட்டுகிற ஒரு பெண்மணியாக இருந்தார். எனவே இவருக்கு வானம் கொஞ்சம் பழக்கப்பட்டிருந்தது. அதற்கு அடுத்ததாக ரஷ்ய நாட்டிலே ஒரு மிகப்பெரிய திட்டம் ஓட்ஸ்டாக் என்கிற ஒரு ஏவுகணைகள் 1, 2, 3, 4 என்று அனுப்பப்பட்டிருந்தன. 5வது 6வது ஏவுகணைகள் அனுப்புவதற்கு தயாராக இருந்த நிலையில் ரஷ்ய நாட்டிலே ஒரு எண்ணம் வந்தது, ஏன் விண்வெளிக்கு பெண்களை அனுப்பக்கூடாது, அப்படி பெண்களை அனுப்புவதென்று முடிவு செய்து அதற்காக பெண்களை தேர்ந்தெடுக்க தொடங்கினார்கள். 5 அடி 6 அங்குலம் உயரம், போதுமான அளவுக்கு எடை, விமானத்தில் ஓட்டுவதிலே ஒரு பயிற்சி, அதிலே ஒரு ஈடுபாடு, ஆர்வம் எல்லாம் உடைய வாலண்டினாவும் அந்த பயிற்சிக்காக அல்லது தேர்வுக்காக வந்தவர்களில் ஒருவராக இருந்தார். மொத்தம் 400 பெண்கள் அன்றைக்கு அதற்கு முன் வந்தார்கள். 400 பேருக்கும் பல்வேறு விதமான தேர்வுகள், பல்வேறு விதமான போட்டிகள் நடத்தி அந்த 400 பேரிலிருந்து 5 பேர் மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அது 1962 பிப்ரவரி. 62 பிப்ரவரியிலிருந்து 63 ஜூன் வரைக்கும் ஏறத்தாழ 15 மாதங்கள் அந்த 5 பேருக்கும் மிக கடுமையான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டன. அனுப்பப்போவது 2 பெண்களை என்று முடிவு செய்தார்கள். 5வது ஏவுகணையிலே ஒருவர், 6வதிலே ஒருவர் என்று அந்த 2 விண்கலங்களுக்கு 2 பெண்கள் என்று முடிவு செய்து மொத்தம் வந்தவர்கள் 400 பேர். அதிலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கடைசியாக 5 பேர். அந்த 5 பேரிலிருந்து 2 பேர் இறுதியாக விண்வெளிக்கு அனுப்பப்பட வேண்டும். அந்த 5 பேரில் ஒரு குறிப்பிட்ட தேர்வுகளுக்கு பிறகு 2 பேர் தேறினார்கள். அதிலே ஒருவர் வாலண்டினா, இன்னொருவர் போனின்ஸ்வியா என்பவர். 2 பேரும் அடுத்தடுத்து, முதலில் வாலண்டினாவும் அடுத்து அவரும் போவது என்று முடிவாயிற்று. 1.25 ஆண்டுகளில் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட பயிற்சிகள் மிக கடுமையானவை. ஐசோலேஷன் டெஸ்ட் என்று ஒரு போட்டி வைக்கப்பட்டது. அதாவது தன்னந்தனியாக ஒரு 3-4 நாட்கள் யாரோடும் எந்த தொடர்பும் இல்லாமல், நேரம் காலம் கூட தெரியாமல் தனி அறையிலே அவர்கள் பிரித்து வைக்கப்பட்டார்கள். ஏனென்றால் விண்வெளிக்கு போனதற்கு பிறகு தனியாக இருக்க வேண்டும். இங்கே இருக்கிற காலத்திற்கும் அங்கே இருக்கிற காலத்திற்கும் நேரத்திற்கும் தொடர்பு இல்லை. எனவே எல்லா நேரத்துக்கும் தன்னுடைய உடலை ஏற்றதாக பழகி கொள்ள வேண்டும். இத்தனை மணிக்கு படுக்க வேண்டும், இத்தனை மணிக்கு எழ வேண்டும் என்பதெல்லாம் தாண்டி தனியாக ஒரு மனிதன் இருந்து பழகுவது என்பதே மிக கடுமையான ஒன்று தான். ஏனென்றால் இயல்பாக மனிதர்கள் என்கிறவர்கள் ஒரு சமூக விலங்குகள், எப்போதும் சேர்ந்திருந்து பழகியவர்கள். தனியாக ஒரு மனிதனை ஒரு அறையில் எவ்வளவுதான் வசதிகள் செய்து கொடுத்தாலும் தனியாக இருப்பது என்பது மிக கடுமையானது. சிறையின் அடிப்படை கொடுமை அதுதான். சிறை சித்திரவதைக்கு உள்ளாகுமா, சிறைக்கு போகிறவர்கள் அடி வாங்குவார்களா என்பதெல்லாம் இரண்டாவது. சிறையில் தனியாக இருப்பது என்பதே மனிதர்களுக்கு வழங்கப்படுகிற முதல் தண்டனை. ஆனால் இங்கே தண்டனையாக இல்லாமல் சோதனையாக அப்படி ஐசோலேஷன் டெஸ்ட் செய்யப்பட்டது. அதிலும் 2 பேரும் தேறி வந்தார்கள். பிறகு பாராசூட்டிலிருந்து கீழே குதிக்க வேண்டும். விண்வெளியிலே மிதக்கிற அனுபவம் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்பு குறைந்தபட்சம் பாராசூட்டிலிருந்து கீழே குதிக்கிற போது அந்த விண்வெளியினுடைய அனுபவம் கிட்டும். எனவே பாராசூட்டிலிருந்து குதிப்பதற்கு மொத்தம் 120 முறை அவர்கள் குதிக்க வேண்டியிருந்தது. 120 முறையும் அச்சு பிசகாமல் சரியாக பாராசூட்டிலிருந்து இறங்கியவர்கள் அந்த 2 பேரும் தான். 2 பேருக்குள் வாலண்டினா கொஞ்சம் திறமையுடையவராக இருந்தார். ஆனால் 2 பேருக்குமே எல்லா பயிற்சிகளும் வழங்கப்பட்டன. கடைசியாக என்ன முடிவாயிற்று என்றால், அந்த விண்கலம் 5 அதிலே வாலண்டினாவும் 6வது விண்கலத்திலே இன்னொரு பெண்மணியும் விண்வெளிக்கு அனுப்பப்படுவது என்று முடிவாயிற்று. இறுதி நேரத்தில் அரசு தரப்பிலிருந்து ஒரு மாற்றம் வந்தது. 2ம் பெண்களாக இருக்க வேண்டுமா, ஏன் ஒரு ஆணை அனுப்பக்கூடாது? ஆண்களுக்கான எல்லா விதமான உரிமைகளையும் மறுத்ததாக ஆகிவிடக்கூடாது. பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பது சரிதான். ஆனால் ஆண்களை ஏன் புறக்கணிக்க வேண்டும் என்கிற கேள்வி வந்து, சரி 5வது விண்கலத்தில் ஒரு ஆண், 6வது விண்கலத்தில் ஒரு பெண் என்று முடிவான போது போனின்ஸ்வியாவுக்கு அந்த வாய்ப்பு போய்விட்டது. வாலண்டினா தான் அந்த 6வது விண்கலத்திலே பறந்தார். 1963 ஜூன் 14ஆம் தேதி 5வது விண்கலம் பறந்துவிட்டது.
அதற்கு பிறகு 2 நாள் தாண்டி 48 மணி நேரத்திற்கு பிறகு ஜூன் 16ஆம் தேதி வேலண்டினா விண்ணிலே பறந்தார். எனவே அந்த இரண்டாவது பெண்ணுக்கு 400 பேரில் 5 பேர், 5 பேரில் 2 பேர், அந்த 2 பேரிலும் கடைசியாக வேலண்டினாவுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைத்தது. விண்வெளியிலே பறந்த அவர் பூமியை 3 நாள்களில் 48 முறை சுற்றி வந்தார். 48 முறை சுற்றி வருகிற போது அங்கங்கே விண்வெளிக்கு வெளியிலே வந்தால் எல்லாம் மிதப்பது தான், கால் ஊன்ற முடியாது. உடம்பு முழுவதும் மிதக்கும், மேலே போகலாம், கீழே வரலாம். அந்த அனுபவத்தை பற்றி வேலண்டினா எழுதியிருக்கிறார். அது ஒரு வித்தியாசமான, வாழ்வில் பெற முடியாத ஒரு அனுபவம். அப்படிப்பட்ட அனுபவத்தை அவர் பெற்றார். 3 நாள்கள் விண்வெளியில் தனியாக இருந்தார். நிறைய படங்களை எடுத்தார். அது பிற்காலத்திலே விஞ்ஞான விண்வெளி ஆய்வுகளுக்கெல்லாம் பயன்பட்டது. பிறகு 69க்கு பிறகு அந்த பெண்களினுடைய அந்த அமைப்பு கலைக்கப்பட்டு விட்டது. 63 இவர் போனார். அதற்கு பிறகு 81 தான் அடுத்த பெண் விண்வெளிக்கு போனார், அதுவும் வேறு நாட்டிலிருந்து. எனவே ரஷ்யாவிலே அந்த வாய்ப்பை பெற்ற ஒரே பெண் அவர்தான். 69 இதிலிருந்து விடுபட்டதற்கு பிறகும் வேலண்டினா அமைதியாக இல்லை. அரசியலிலே தீவிரமாக ஈடுபட்டார். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை குழு வரைக்கும் உறுப்பினராக உயர்ந்தார். பொறியியல் படிப்பிலே அவருக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. இடையிலே விட்டுப்போன படிப்பை மறுபடியும் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் என்று சொல்லுகிற அஞ்சல் வழி மூலம் தொடர்ந்தார். பொறியியல் பட்டம் பெற்றார். பொறியியலிலே முதுகலை பட்டம் பெற்றார். அதற்கு பிறகு பொறியியலிலே முனைவர் டாக்டரேட் பட்டத்தையும் அவர் பெற்றார். 2014ஆம் ஆண்டு அங்கே நடைபெற்ற ஒலிம்பிக்கில் முதல் கொடியை ஏந்தி வேலண்டினா நடந்தார். இன்றைக்கு அவர் வயது 80. விண்வெளியில் நீந்திய, நடந்த அல்ல நீந்திய உலகத்தின் முதல் பெண்மணி வேலண்டினா. அவர் நீந்திய நாள் ஜூன் 16. இன்றைய ஆலோசனை நேரத்தில் நாம் பார்க்க போகிற விஷயம் ஜீவனாம்சம் அல்லது வாழ்க்கைக்கான பொருளுதவி அப்படிங்கிற விஷயம். ஜீவனாம்சம்னு என்ன? ஜீவனோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையில் என்ன தேவை? ஜீவனோடு என்று சொன்னால் உயிரோடு இருப்பதற்கு அடிப்படை என்ன தேவை? வாழ்க்கைக்கு என்ன அடிப்படை தேவை? நம்முடைய வாழ்க்கைக்கான பொருள் உதவிகள் என்ன வாழ்க்கைக்கு தேவை? இருக்க இடம், உடுக்க உடை, வாழ்வதற்கான ஒரு இடம், சாப்பாடு, துணிமணி, இந்த மாதிரியான விஷயங்கள். இந்த 3 விஷயங்கள் அடிப்படையாக சொல்லுவோம். இருக்க இடம், உண்ண உணவு, உடுக்க உடை, இந்த 3 விஷயங்கள் அடிப்படையான விஷயங்கள். அப்போ இந்த அடிப்படையான விஷயங்கள் இல்லாதவர்கள் தான் ஜீவனாம்சம் கேட்பதற்கான தகுதிகளை பெற்றவர்கள். இப்போ யார் யார் கேட்கலாம்? இப்போது மைனர் குழந்தைகளாக இருந்தால் தன்னுடைய தகப்பனாரிடமோ தாயிடமோ அவர்கள் கேட்க முடியும், இவர்களுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கலாம். அல்லது கணவர் தன்னுடைய மனைவியும் பிள்ளைகளையும் விட்டுட்டாரு, அவர் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாரு, அந்த மாதிரி சூழலில் அந்த குழந்தைகளுக்கான கல்வி செலவு, மருத்துவ செலவு, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக இவர்கள் ஜீவனாம்சம் செய்யலாம். அப்போ இவங்க 2 பேர் தானா அப்படின்னு ஒரு கேள்வி எழும். இல்லை, என்னுடைய அப்பா அம்மா வயது முதிர்ந்த நிலையில் வேலைக்கு போக முடியாத சூழலில் சாப்பாட்டுக்கே இல்லாமல் இருக்கிறாங்க, தங்களை தாங்களே காப்பாற்றி கொள்ள முடியாத நிலையில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கும் வாழ்க்கை பொருளுதவி தொகையை வழங்க வேண்டும். யார்? தன்னுடைய பிள்ளை இல்லாத நேரத்தில் பொண்ணு, இல்லை பிள்ளையே இருக்காரு, அவங்க வேலையே செய்யலை, பொண்ணு இருந்தால் கூட கொடுக்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா தன்னுடைய பெற்றவர்களை காப்பாற்ற வேண்டியது தன்னுடைய பொறுப்பு என்று உணர வேண்டும். அப்போது யார் யார் கேட்கலாங்கிறது இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிட்டேன். இப்போ எப்படி கேட்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு, நான் சேர்ந்து வாழ்றதுக்காக ஒரு மனு போடுறேன். இந்த பெண்ணு போட்ட அந்த மனுவின் மீது விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இவராக அந்த பொண்ணை வீட்டுக்குள்ளே சேர்த்துக்க மாட்டேங்கிறாரு. அந்த பொண்ணு கையில் குழந்தை இருக்குது, அவங்க போய் படிக்க வைக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. அப்போ அந்த பெண் இடைக்கால மனுவை தாக்கல் செய்யலாம். இந்து திருமண சட்டத்தின் அடிப்படையில் 24வது பிரிவின் அடிப்படையில் அவங்க கேட்க முடியும். அப்போ இடைக்கால ஜீவனாம்சம் கொடுங்க. அது என்ன இடைக்கால ஜீவனாம்சம்? இந்த வழக்கு முடிகிற வரையில் இந்த ஜீவனாம்சம் கொடுப்பதற்கு அவர்கள் கேட்கிறார்கள். யார் கேட்க முடியும்? நான் முதல்ல சொன்ன மாதிரி, என்னை என்னால் காப்பாற்றிக் கொள்ள முடியாது, unable to maintain myself and my minor children அப்படிங்கிற விஷயத்திற்கு வருகிற பொழுது தான் நாம் ஜீவனாம்சத்தை கேட்குறோம்.
இது இடைக்கால மனுவில் கேட்கலாம். சரி, வேறு எதில் கேட்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்துக்களது சட்டத்தின் அடிப்படையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஜீவனாம்சம் கேட்கலாம். எவ்வளவு வயசு வரைக்கும் குழந்தைகள் கேட்கலாம் அப்படின்னா, ஒரு 18 வயது பூர்த்தியாகிற வரை அவர்கள் ஜீவனாம்சம் கேட்கலாம். சரிங்க, நீங்கள் சொல்லிட்டீங்க 18 வயசுன்னு. அந்த பொண்ணு 18 வயசு ஆன உடனே அவளுக்கு வேலைக்கு போகல, அவள் மேலும் படிக்கிறா. அது மட்டும் இல்லை, படித்தா மட்டும் போதுமா? கல்யாணம்லாம் இருக்கு இல்லையா? அப்போ அந்த கல்யாணத்துக்கெல்லாம் என்ன பண்ண முடியும்? 18 வயசுங்கிறது எப்படிங்க சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி எழறதுங்கிறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். அப்போ தான் என்ன சொல்கிறாங்க, பசங்களுக்கு அதாவது ஆண் குழந்தைகள் 18 வயசு பூர்த்தியாகணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை. அதே சமயத்தில் பெண் குழந்தைகளுக்கு திருமணமாகிற வரையிலும் அந்த தகப்பனானவர், சம்பாதிக்கக்கூடிய நபர், அவர் கட்டாயம் ஜீவனாம்சம் கொடுக்கலாம் அப்படின்னு சட்டம். சரி, இப்போ எவ்வளவு ஜீவனாம்சம் கொடுக்கலாம்? நான் ஒரு மாதத்துக்கு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். அந்த ஆண்மகன் சொல்கிறார், நான் 50,000. ஆனால் கோர்ட்டில் இந்த பெண்ணு வழக்கு போட்ட உடனே அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு வேலையே இல்லைங்க. நான் எல்லா பெண்களுக்கும் சொல்கிறது, கல்யாணம் பண்ணும்போது அவங்க ஒரு ப்ரொஃபைல் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த ப்ரொஃபைலை கல்யாணம் முடிஞ்ச பிறகு அதை மறந்தே போயிடுவாங்க பெண்கள். மறந்துடாதீங்க. கல்யாணத்தின் போது அவர்கள் என்னென்ன சொல்லுகிறார்களோ அந்த ப்ரொஃபைலில் அவர்கள் கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அந்த மாதிரி கேட்டு வாங்கி வச்சுக்கணும். பிற்காலத்தில் அது ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயமாக இருக்கும். சரி, இப்போ அது இல்லை, நான் பிஸ்னஸ் தாங்க பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ பிஸ்னஸ் பண்ணால் ஒரு மாதத்துக்கு டேர்ன் ஓவர் எவ்வளோ இருக்கும், லாபம் எவ்வளோ வரும், இதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்போ இதையெல்லாம் கண்டுபிடித்து சொல்ல வேண்டிய பணியும் அந்த பெண்ணுக்கோ அந்த குழந்தைகளுக்கோ இருக்கிறது. இது சாத்தியமா அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். பட் கட்டாயம் நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். கூட வாழ்கிற நேரத்திலேயே கணவரது சம்பளம் என்ன, அவர் எத்தனை வருமானம் வருது பிஸ்னஸாக இருந்தால், இல்லை வேறு என்ன தொழிலில் இருக்கிறாரு, இதை பற்றிய விஷயங்களை தெரிந்து கொள்வது என்பது அடிப்படை. ஒன்று, குடும்பத்தில் நாம் எந்த நிலையில் இருக்கிறோன்னு தெரிஞ்சுக்கிறது பெண்ணுக்கு அவசியம். அதே சமயம் இப்படிப்பட்ட சிக்கல்கள் வந்தால் என்ன செய்வது, அதற்கு அடிப்படை ஆதாரமாக இந்த விஷயங்களை நாம் வைத்திருக்க முடியும். இப்போ பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, கல்யாணத்தும் போது ப்ரொஃபைல் கொடுக்கும்போது, ஆமாம் பையனுக்கு சொந்த வீடு உள்ளது அப்படின்னு போடுவாங்க. நாம் யாருமே அதெல்லாம் கவனிக்க மாட்டோம். அவங்களுக்கு சொந்த வீடு இருக்குது, ஒரே பையன், அவனுக்கு தான் அப்படின்னு நினச்சி தான் நம்ம கல்யாணம் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி வழக்குகள் வருகிற பொழுது அந்த ஆண்மகன் என்ன சொல்லுவார்னா, என் வீடு இல்லைங்க, அது எங்கள் அப்பா அம்மா சம்பாரிச்சு கட்டின வீடு, அதில் எனக்கு ஒன்றுமே கிடையாது, அதெல்லாம் அப்பா அம்மா அது. அவர்கள் என்ன சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் நீங்கள் பாகம் கேட்க முடியாது, உங்களுக்கு நாங்கள் மெயின்டெனன்ஸ் கொடுக்க முடியாதும்பாங்க. ஸோ இந்த விஷயத்தையும் கூட நீங்கள் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். திருமணத்துக்கு பிறகு வீடு வாங்குறாங்க, 2 பேருக்கும் சேர்த்து வாங்கலாம். இந்த காலத்துல எல்லாம் பெண்கள் வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, இவங்களும் பேங்க்கில் லோன் போடுறாங்க, அவங்களும் பேங்க்கில் லோன் போடுறாங்க. அப்போ 2 பேர் பெயரிலுமாக அந்த வீட்டை வாங்கி வைத்துக் கொள்வது என்பது உத்தமமான விஷயம். உங்கள் நகையை கொடுத்துருப்பீங்க, நான் வீடு வாங்கலாம், ஏங்க ஒரு சொந்த வீடாவது வேண்டாமா, சரி வாங்கலாம், என்கிட்ட காசு என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது, நீ என்ன பண்ணுற, உங்கள் அப்பா கிட்ட வாங்கிட்டு வாம்பாங்க. அப்பா அம்மா வீட்டில் போய் கொஞ்சம் வாங்குவான், நம்ம பொண்ணு எங்கேயாவது நல்லா இருக்கட்டும்னு கடனை உடனப்பட்டு அப்பா அம்மா கொடுப்பாங்க. அல்லது நம்ம நகை போட்டு வந்திருப்போம், 25 பவுன்லேருந்து 100 பவுன் வரைக்கும் எத்தனை பவுன் போடுறாங்களோ அது எல்லாத்தையும் விற்று கொடுத்து இடத்த வாங்குவோம். ஆனால் இடத்த வாங்கும் போது என்ன பண்ணுவார், அவர் பேரில் எழுதிப்பார். அதை காஷியஸாக இருக்கணும். நீங்கள் இவ்வளவு கொடுத்துருக்கீங்க இது அப்படின்னு 2 பேர் பேர்லையும் எழுதணும் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது ரொம்ப அவசியம். அப்போது ஜீவனாம்சம் கேட்கிற பொழுது ஒரு ஆண்மகன் அவ்வளவு சம்பாரிச்சுட்டு நான் சம்பாதிக்கவே இல்லை என்று சொன்னால், நம்ம நீதிமன்றங்களே கூட உங்கள் வழக்கறிஞரை வச்சு நீங்கள் பேசுகிற பொழுது நோட்டீஸ் அனுப்பலாம். அவரோட எங்கே வேலை செய்கிறாரோ அந்த இடத்துக்கு. இப்போ கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸு, பேங்க் எம்ப்ளாயீஸ் போன்ற ஆர்கனைஸ்டு அமைப்பு சார்ந்த தொழில்களில் இருக்கக்கூடியவங்க, நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவங்களுக்கு சேலரி சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி நம்ம கேட்க முடியும். அதன் அடிப்படையில் இவர் 70,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரா, இந்த குழந்தைகள் 2 பேர், இந்த அம்மா 3 பேருக்கும் 30,000 வரைக்கும் நம்ம கேட்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சு நம்ம கேட்டால், அது அந்த அடிப்படையில் அவருக்கு என்ன தேவைகள் இருக்கிறது, அவருக்கு என்ன செலவுகள் இருக்கிறது என்பதை கணக்கில் எடுத்துகிட்டு கூட ஜீவனாம்சம் கொடுக்கப்படும். அவர் சொல்கிறாரு, நான் ஜிபிஎஃப்ல லோன் போட்டு வச்சுக்கிறேன், நான் இந்த வீட்டு லோன் போட்டு வச்சுக்கிறேன், வாகனத்துக்கு வெஹிக்கிள் லோன் போட்டு வச்சுக்கிறேன், இதெல்லாம் இருக்குது, எனக்கு கையில் கிடைக்கிறதே 10,000 தான் மேடம், இல்லை 15,000 மேடம்னா
அதில் கூட நீதிமன்றம் கட்டாயமாக கவனிக்கும். நீங்கள் ஜிபிஎஃப்ல எடுக்கிறதெல்லாம் உங்களுடைய சேமிப்பு. நீங்கள் ஒரு இடத்துல லோன் வாங்கி வீடு கட்டுறீங்கன்னா அது உங்கள் சேமிப்பு. ஸோ இதில் வந்து ரீசனபிள் டிடக்ஷன்ஸு, அன்ரீசனபிள் டிடக்ஷன்ஸ் அப்படின்னு 2 கான்செப்டில் பார்த்துட்டு இதெல்லாம் பலனளிக்கக்கூடியது. எனவே பலனளிக்கிற விஷயங்களை நீ உருவாக்கி கொண்டே இந்த பெண்ணையும் பெற்ற பிள்ளைகளையும் ஏமாற்றுகிறாய் என்று சொல்லி நீங்கள் வந்து நீதிமன்றமே வந்து தீர்ப்பு கொடுக்கும். இது ஒரு வகை. இன்னொரு வகை, இப்போ அந்த பொண்ணுக்கு கொடுக்குறார், நான் கொடுத்துட்றேன் மேடம், எனக்கு அவளை வந்து கஷ்டப்படுத்தணும்னு எண்ணம் கிடையாது, என்னால் 5000 முடியும், கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவார். நீதிமன்றம் கூட அடட பரவாயில்லையே, நிறைய ஆண்கள் வேண்டாமாங்க, இவர் கொடுக்குறாரே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க வந்து கொடுத்துருவாங்க. அப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் பெண்கள் வந்து ஒன்று புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து கல்யாணத்திற்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் கல்யாணம் ஆன பிறகு நம்முடைய கணவனுக்கு எந்த அந்தஸ்து இருக்கிறதோ அந்த அந்தஸ்துக்கு உரியவர்களாக நாமும் ஆகிறோம். த ஸ்டேட்டஸ் ஆஃப் தி ஹஸ்பண்ட் அது வந்து ஈக்குவலாக பெண்டாட்டிக்கு கொடுக்கணும். பிரிஞ்சு வந்தாலும் கூட ஜீவனாம்சம் கொடுக்கும் பொழுது, நான் வந்து ஒரு ஃப்ளாட்டில் குடியிருந்திருக்கிறேன் என் கணவரோடு இருக்கும்போது, இல்லை நான் 5000 தான் கொடுப்பேன், அதுக்குள்ளே நீ சாப்பிடணும், நீ குடிசை வீட்டில் தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட முடியாது. அந்த ஸ்டேட்டஸில் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய பிள்ளைகளையும் வைக்க வேண்டிய கடமை என்பது ஆண்களுக்கும் இருக்கிறது. ஆக இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ நம்ம வந்து யாரையும் வந்து கசக்கி பிழிவது நமக்கு நோக்கம் கிடையாது. இதில் நிறைய ஆண்கள் கிடைப்பாங்க, அதென்ன பொம்பளைங்க மட்டும்தான் மெயின்டெனன்ஸ் கேட்க முடியுமா, நாங்கள் கேட்க முடியாதா அப்படின்னு கேட்பாங்க. உண்மையில் அப்படி திருமணத்திற்கு பிறகு ஏதாவது ஒரு காரணத்திற்காக வேலையில் இருந்து ஏதாவது ஒன்று நடந்துட்டா கூட பெண்களிடம் கூட ஆண்கள் கேட்கலாம். ஜீவனாம்சம் என்பது தங்களைத்தாங்களே பாதுகாத்து கொள்ள முடியாதவர்களுக்கான ஒரு சட்டமாகத்தான் இருக்கிறது. இதில் ஆண்களும் கேட்கலாம், பெற்றோரும் கேட்கலாம். அதனால் இப்பொழுது வந்து பெற்றோர்களுக்கு முதியோர் பாதுகாப்பு சட்டமே வந்துருச்சு. அதுலேயும் நம்ம ஜீவனாம்சம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கோம். அப்படி கொடுக்கலன்னா போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்கறது வரைக்கும் நம்ம செல்ல முடியும். ஆக ஜீவனாம்சம் என்பது நம்முடைய துணைகள், நம்முடைய சொந்தங்கள், நமக்கு உரிமையானவர்கள், நாம் அவர்களுக்கு உரிமை கொடுத்து நம்மோடு இணைத்து கொண்டவர்கள் ஆகிய அவர்களுக்காக கொடுக்க வேண்டிய அடிப்படையான வாழ்வாதாரம். எனவே அந்த வாழ்வாதாரத்தை ஆண்கள் பெண்களுக்கு மறுக்கக்கூடாது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் வந்து பெரும்பான்மையான ஆண்கள் சம்பாதிக்கிறவர்களாகவும் வசதி பெற்றவர்களாகவும் இருக்கிறார்கள். இங்கே பெண்கள் நிறைய பேர் வேலைக்கு செல்லாதவர்களாக இருக்கிறார்கள். எனவே பரிவோடு தன்னுடைய பெண்ணையும் தன்னுடைய பெண்டாட்டியும் தன்னுடைய குழந்தைகளையும் காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கிறது என்பதை நம்முடைய ஆண்கள், நம்முடைய சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நமது விருப்பம். நம் வாழும் சமூகத்தில் நம் மனமானது பலவிதமான சஞ்சலங்களுக்கு ஆளாகின்றது. எனவே இவைகளில் இருந்து நம் மனதை நாம் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் மனநல நிபுணர் டாக்டர் பதூர் மொஹிதீன் அவர்கள். நம் வீடியோலே வா நிகழ்ச்சி நிறைய பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. வணக்கம் நேயர்களே. நாம் கடந்த வாரம், அதாவது நம்முடைய பெற்றோர்களெல்லாம் தாமஸ் ஆல்வா எடிசன் பெற்றோர்களைப் போல நாம் மாற வேண்டும், நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நாம் பேசியிருந்தோம். அதுபோல் பெற்றோர்கள் எல்லாம், அதாவது பிள்ளைகளும் சரி பெற்றோர்களும் சரி, ஏற்கனவே போட்ட பாதையில் எளிதாக சென்று நாம் இலக்கை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அது ஒரு முறையில் அது யார் வேணாலும் செய்யலாம். அதாவது இப்போது நாம் எடுத்துக்கொள்ளோம் என்றால் டோல் ரோட்டில் போய் நாம் நம்ம இலக்கை அடைவது என்பது பெரிதான காரியம் ஒன்றல்ல. அப்படி தான் நினைக்கின்றார்கள். அப்படி எல்லோரும் நினைத்து விட்டால் புது ரோடு போடுவது யார்? எப்படி ஓசோன் ஓட்டையை அடைக்க முடியும்? நாம் எத்தனையோ நம்மிடம் அதாவது கண்டுபிடிப்புகள் இருக்கின்றன. எவ்வளோ கண்டுபிடிக்க வேண்டியது எவ்வளோ இருக்கின்றது. யார் செய்வார்கள் அதை? எல்லோரும் போட்ட பாதையிலே சென்று விட்டால், எளிதாக சென்று விட்டால் யார் புதுப்பாதை உருவாக்குவது? புதுப்பாதை உருவாக்குவது இவர்கள்தான் வித்தியாசமாக கொண்டு வருவார்கள். நாம் பார்க்கின்றோம். அதாவது பெல்ஸ் 6 ஆஸ்கார் வாங்கினார் நீச்சல் போட்டியில். பெல்ஸ் அருமையாக நீந்துவார். 6 அவார்டு வாங்கினார். மோசமாக நடப்பார். பள்ளியில் அவருக்கு ட்ராப் அவுட் என்று தான். பள்ளியில் படிப்பில் வராது, மதிப்பெண்கள் அவ்வளோ வராது. அவர் விட்டாரா? இல்லை. அவர் தாய் அதை மார்க் வரவில்லை என்று அவள் ஏங்கி அவள் தன்னை அழுத்தி கொண்டாளா? இல்லை. யோசித்தாள், தன் குழந்தைக்கு எங்கே திறமை இருக்கின்றது. அது திறமையில் அவனை அனுப்பினால் அந்த குழந்தை மிக சீராக 8 ஆஸ்கார் அவர்களை வாங்கினார். அதுபோல் ஒவ்வொரு தாயும் இந்த குழந்தை படிப்பு தான் வராது. நான் படிப்பு வராது என்பதற்காக அந்த குழந்தையை போட்டு அடிக்கிறாங்க, மிதிக்கிறாங்க, என்னெல்லாமா பண்ணுறாங்க. அந்த குழந்தையோட திறமை என்ன என்பதை பார்க்க வேண்டும். இந்த மைல்டு மென்டல் ரிட்டார்டேஷன் உள்ள குழந்தைகள் பார்ப்பதற்கு அழகாக இருப்பார்கள். உடலில் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது.
மிக அழகாக இருப்பார்கள். ஆனால் இவர்களெல்லாம் அதாவது கலைத்துறையில் அவர்களை நாம் அனுப்புகிறோம் என்றால், அவர் ட்ரெயின் பண்ணி அந்த துறையில் அனுப்பினோம் என்றால், அந்த துறையில் அவர்கள் மிக 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 அழகாக அவர்கள் அதை சிறப்பாக நடத்துவார்கள், சிறந்து விளங்குவார்கள். கலைத்துறையில் அவர்கள் படைப்பாளி, இதுபோல் துறைகள் அவர்கள் அனுப்பலாம். படிப்பு குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை, அவர்களில் டெக்னிக்கல் அதிகமாக இருக்கும், டெக்னிக்கல் டேர்ம்ஸ், டெக்னிக்கல் அதாவது அறிவு அதிகமாக இருக்கும், மிக அதிகமாக இருக்கும். அவர்கள் எங்கே போகிறார்கள்? டெக்னிக்கல் அது வேண்டும் தானே. நம்ம அந்த குழந்தைகளை படிக்க வைத்துவிட்டு 10ஆம் கிளாஸ் வரைக்கும் நல்லா வருவாங்க, 10th வரைக்கும் வந்துடுவாங்க. அந்த மைல் ரிட்டார்டேஷன் உள்ள குழந்தைகள் வெளியில் தெரியாது, ஆவரேஜ் குழந்தையாக வருவார்கள். ஆவரேஜ் மார்க் வாங்கல் மதிப்பெண்கள் எல்லாம் மிக குறைவாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் பாஸில் வருவாங்க. அது ஒரு பாஸ் மார்க் வாங்கிட்டு அப்படியே மெல்ல வருவாங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் 10ஆம் கிளாஸ் வருவார்கள். 10 பாஸ் பண்ணது கஷ்டமாக இருக்கும், சில பேர் 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணி விடுவார்கள். அதன் பிறகு அவர்களை ஐடிஐ டெக்னிக்கல் அதாவது தொழில் பயிற்சியில் அவர்கள் ஈடுபடுத்துவது தான் சால சிறந்தது. தொழில் பயிற்சியில் அவர்கள் ஈடுபடுத்தினால் அவர் எங்கோ சென்று விடுவார்கள். ஆனால் நிறைய பெற்றோர்கள் என்ன பண்ணுகிறார்கள், இப்பொழுது +2 படிக்கணும் என்று அவனை பிடிக்காத ஒரு இதில் கொண்டு அவனை திணித்து, இவர்கள் ஆசை இல்லாமல் கொண்டு அவனை திணித்து அந்த குழந்தை கடைசியில் அவன் விரக்தியாய் வெளியே வருகின்றான். அந்த குழந்தை அப்படி செய்யக்கூடாது. பெற்றோர்களை குழந்தை நாம் அவனுடைய திறமை என்ன என்பதை நாம் பார்த்து அதை செய்ய வேண்டும். பொதுவாக எடுத்துக்கணும் என்றால் இடதுகை பழக்கம் நாம் பார்க்கின்றோம். இடதுகை பழக்கம் உள்ளவர்களை பெற்றோர்கள் என்ன செய்கின்றார்கள், அடித்து வலதுகையில் எழுத வைக்கின்றார்கள். இடதுகையில் எழுதாத அடிக்கிறாங்க, அடித்து வலதுகையால் எழுது என்று அவனை கஷ்டப்படுத்தி வலதுகையில் எழுத வைக்கின்றார்கள். அப்படி அல்ல, இடதுகை உள்ளவர்கள், இடதுகை பழக்கம் உள்ளவர்கள், இடதுகையில் எழுதுபவர்கள் எல்லாம் சிறந்த மியூசிஷியனாக வருவார்கள், சிறந்த ஓவியனாக வருவார்கள். அவர்கள் அந்த துறையில் அவர்களை நாம் ஈடுபடுத்தினோம் என்றால் எங்கோ போயிடுவார்கள். மோனலிசா வரைந்த லியோனார்டோ டா வின்சி இடதுகை பழக்கம் உள்ளவர். தாமஸ் ஆல்வா எடிசன் இடதுகை பழக்கம் உள்ளவர்கள். அமெரிக்க அதிபர்களில் ஜிம்மி கார்ட்டர் முதல் ஜார்ஜ் புஷ் வரை இருந்த அத்தனை பேர்களும் இடதுகை பழக்கம் உள்ளவர்கள். இடதுகை பழக்கம் உள்ளவர்களுக்கு மியூசிக் மிக அருமையாக வரும். மியூசிக் அதாவது ஓவியங்கள், இதுபோல் அனிமேஷன்ஸ், இதெல்லாம் அவர்கள் மிக சிறந்து விளங்குவார்கள். அந்த துறையில் நாம் அவர்களை ஈடுபடுத்துவதை விட்டுவிட்டு அவர்கள் கையை அடித்து வலதுகையிலிருந்து நாம் மாற்றிக்கொண்டிருக்கின்றோம். நம்முடைய நாட்டில் நம்முடைய பெற்றோர்கள் தவறு. எலிசபெத் அதாவது ராயல் ஃபேமிலி சொல்கின்றோமே, பிரிட்டிஷ் எலிசபெத் ராணி அவர்கள் இடதுகை பழக்கம் உள்ளவர்கள். இளவரசர் சார்லஸ் இடதுகை. ஆகவே இடதுகை என்பது சாதாரணமல்ல. அதை நாம் புரிந்து கொண்டு அவர்கள் நாம் அந்த துறையில் ஈடுபடுத்தணும் என்றால் அவர்கள் மிக 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 அருமையாக அந்த துறையில் அவர் தலை சிறந்து விளங்குவார்கள். நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் நாம் அதை செய்வதில்லை. நாம் எல்லாம் படிக்க வேண்டும், +2 படிக்க வேண்டும், அதாவது டாக்டராக வேண்டும், இன்ஜினியராக வேண்டும் என்று தான் ஒவ்வொரு தாயும் நினைக்கின்றார்கள். நான் சொன்னது போல் 5 இலக்கணம் 5 என்னை மனதில் வைத்துக்கொண்டு தான் அவர்கள் பள்ளிக்கு அனுப்புகின்றார்கள். குழந்தையோட திறமை என்ன, அவனை எந்த துறையில் அவனை ஈடுபடுத்தலாம், இதில் அவன் சிறந்து விளங்குவான் என்று நாம் நினைப்பதில்லை. எல்லாம் ஒரே மாதிரி டாக்டராக போனால் என்ன ஆகுது, எல்லாம் இன்ஜினியராக போனால் என்ன ஆகுது. பல துறைகள் இருக்கின்றன, எத்தனையோ துறைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு துறையிலும் நம்முடைய குழந்தைகள் தலை சிறந்து விளங்க வேண்டும். அது தாய் பெற்றவர்கள் தான் இருக்கின்றது அந்த ஸ்டஃப். பெற்றவர் நினைத்தால் கண்டிப்பாக நடத்தலாம், இல்லை என்றால் அந்த குழந்தை கஷ்டப்பட தான் செய்யும். ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு படிப்பு வராது. 10வது வரை அவர்கள் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வந்துடுவார்கள். அதன் பிறகு வேண்டா துறையில் கொண்டு போட்டு அவர்களை அது டொனேஷன் கொடுத்து அந்த துறையில் கொண்டு அவர்களை திணித்து அதை படிக்க வைத்து அவனுக்கு கஷ்டம், பெற்றோருக்கு கஷ்டம், குடும்பத்துக்கு கஷ்டம், குடும்பமே கஷ்டப்பட்டு இருக்கின்றது. அப்படி செய்ய வேண்டாம். பெற்றோர்களை யோசித்து பாருங்கள். நீங்கள் உங்கள் குழந்தை +2 வரும்போது 10th முடிச்சிட்டானா, மார்க் குறைவாக இருக்கின்றதா, மதிப்பெண்கள் குறைவாக வாங்கின்றானா, நீங்கள் மருத்துவரிடம் போய் ஆலோசனை கேளுங்கள். மருத்துவர் இருக்கின்றார் ஒவ்வொரு மாவட்டத்திலும். இன்று அரசாங்கம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட தலைமை மருத்துவமனையில் ஒரு டாக்டர் இருக்கின்றார், மனநல மருத்துவர். கண்டிப்பாக நீங்கள் எங்கே போய் தேட வேண்டும், மனநல மருத்துவர் என்பது மிக குறைவாக இருக்கின்றார்கள். எங்கே போய் தேடுவது, யாரிடம் போய் சிக்கப்பது என்று நினைக்க வேண்டாம். நேராக உங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த மாவட்டம், அந்த மாவட்டத்தினுடைய தலைமை மருத்துவமனைக்கு செல்லுங்கள். அங்கே ஒருவர் இருப்பார், அவரிடம் போய் நீங்கள் கேளுங்கள். உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு பதிலை தருவார். நீங்கள் அதன் மூலமாக உங்கள் குழந்தையை நாம் சீர்படுத்திக் கொள்ளலாம். நம்முடைய குழந்தைகள் ஒவ்வொரு துறையிலும் நாம் சிறந்து விளங்க வேண்டும். மேல்நாட்டு போல நாம் மேல்நாட்டை பார்க்கின்றோம், ஒவ்வொரு துறையிலும் அவர்கள் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். நம் துறையிலும் நம் நாட்டிலும் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு பெற்றோர்கள் நினைத்துவிட்டால் நம்முடைய இந்தியாவும் எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்கும் சிறந்த மக்களை உருவாக்கலாம். நம்மிடம் மனிதவளம் இருக்கின்றது.
அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ண வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது தான் நமக்கு தெரியவில்லை. காரணம், நாம் வந்து போட்ட பாதையிலே செல்லும் என்று நினைக்கின்றோம், எளிதாக செல்லணும் என்று நினைக்கின்றோம். தவறு அது. நம் குழந்தைகளை வைத்து நாம் எப்படி என்று நாம் தெரிந்து கொண்டு நாம் அதை செய்தால் நாம் என்றல்ல எப்பொழுதும் நாட்டிற்கு இந்தியா ஒரு தலை சிறந்த நாடாக, வெற்றி பெற்ற நாடாக மிக விரைவில் வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது நேயர்களே. ஆகவே இந்த குழந்தைகளை நாம் கண்டுவிட்டோம், ஆரம்பத்தில் கண்டுவிட்டோம். இந்த குழந்தை எப்படி இருக்குது என்று. இந்த குழந்தைகளும் இரவில் படுக்கை சிறுநீர் கழிக்கலாம். இந்த குழந்தைகளுக்கும் அது வளர்ச்சி என்பது கொஞ்சம் கொஞ்சமாக டிலே ஆகிட்டே தாமதமாகிட்டு கொண்டு வரும். இந்த குழந்தைகள் எடுத்துக்கொள்ளும் என்றால் அதை அறிவு வளர்ச்சியின் மூலமாக நாம் எப்படி அது அறிகுறிகள் கண்டுபிடிப்போம். நார்மல் குழந்தை என்று வைத்துக்கொள்வோம். 5 வயதில் அந்த 5 வயது வரும்போது குழந்தை டிராயமேன், ஒரு மனிதனுடைய படம் போட தெரிய வேண்டும் குழந்தைகளுக்கு. 5 வயது ஆனோன்னா குழந்தை சொல்லணும், ஒரு மனிதன் படம் போட்டு சொல்லணும். அந்த மனிதனுடைய படத்தை போட்டுவிட்டால் சும்மா ஒரு ரஃப் ஸ்கெட்ச், அந்த குழந்தை சரியான வளர்ச்சி இருக்கின்றது அர்த்தம். இல்லை என்றால் அது குறைவாக இருக்கின்றது என்று நம்ம புரிந்து கொள்ளலாம். நிறங்களை சரியாக சொல்ல வேண்டும். 5 வயதில் சொல்லவில்லை என்றால் அப்பவும் நாம் குறித்து கொள்ள வேண்டும், இந்த குழந்தை ஏதோ இடத்தில் குறை இருக்கின்றது என்று.